பணம் இருந்து வேகுதப்பா. இடுகாட்டுக்கு போனன்னு சொன்னா ஆமா உனக்கு தேவையான இறந்த பணம் எல்லாம் குமிஞ்சு கிடக்கு. ஆமா வானமும் மையானம் போமே ஆமா என்று சொல்லி பேச்சியம்மா அழைத்த பொழுது மகனை அழைக்கிற போது தொட்டிலே சிறு குழந்தையாக இருந்த மாயாண்டி சிவச்சுடலை மாயாண்டி குழந்தை போலே இருந்தவராம் போல் வடிவோ குழந்தை போல இருந்தவரா கோபுரம்போ சொருபே குழந்தையா தொட்டில படுத்திருந்த மாயாண்டி ஆமா ஒரு மையான கரைக்கு போனோம்னு சொன்னா இப்படியே சின்ன பிள்ளையா போனா முடியுமா? சின்னஞ்சிறு பிள்ளையா இருந்தா போக முடியுமா? சின்ன குழந்தைய மையானம் போச்சனா போவோமா? சுடுகாட்டுல யாராவது நம்மள மதிப்பாங்களா? போக மாட்டாங்க போக மாட்டாங்க. தகுந்தபடி நம்மள போச்சானாலே போவோமா? அதுக்குன்னு கால சுடுகாட்டுக்கு போய்ட்டு வேணா போவோமா? நான் எப்போன்னு இருக்கேன். நான் போறேன் மாமா. போனா வர முடியாதுப்பா. அதனால நீ போண்டா இரு. நாமலாம் 8 மணி ஆயிட்டுனா வீட்டு விட்டு வெளியில வர மாட்டேன். நாய் சத்தம் கேட்டுட்டுனா போத லொல்லுன்னு என் வீட்டுக்காரியை தான் முதல்ல வெளியே தள்ளுவேன். என்ன நிக்கணும் போய் பாத்து சுத்தி பார்க்க போறியா? இவன் முன்னட்டாம்பூச்சியை கண்டாலே 8 நாளே காய்ச்ச வந்துடும். ஆடுனாலே பேய் நிக்கணும் பாப்பான். ஏன்னா அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயான். வெள்ளையா ஏதோ ஒண்ணு காத்துல ஆடுது. என் வீட்டுக்காரிய முதல்ல தள்ளி விடுவேன் ரோட்ல. அடுத்த வீட்டு கொடியில வேட்டி கிடந்து ஆடும் இல்லையா? அதனாலே மாயாண்டி சொடல மயானத்துக்கு போகணும்னு சொன்னா குழந்தையா இருந்த மாயாண்டி கோபுரமா வடிவம் எடுத்து கோபுரம் போல் வடிவம் எடுத்து வானத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்தோகி நிக்க கட்டழகன் கருத்தப்பாண்டி இந்த சிவச்சுடலை. ஆமா அதாவது எங்க போகணும்னாலும் அலங்காரம் பண்ணி போகணும். வேணும்ல சும்மா போக முடியுமா? போனா அப்ப தாயாக விட்ட பேச்சியம்மா மாயாண்டி அலங்காரம் பண்ண வேணும் என்று ஆமா எப்படி அலங்காரம் பண்ணுகிறா தெரியுமா? என்னம்மா தாயான பேச்சியம்மா சுடல மாயாண்டிக்கு மாயாண்டி மறி கொழுந்து மல்லிகப்பு வாசக்காரா குபேரன வரவழைத்து குள்ளாவா மாட்டுவாளா வரவழைத்து குள்ளாவா மாட்டுவாரா தாயே குபேரன வரவழைத்து குள்ளாவா மாட்டுவாளா வரவழைத்து பந்தமாக கொளுத்துவாளா வர்ணதேவன் வரவழைத்து வள்ளையம்மா மாட்டுவாளா மாயாண்டி மறிக்கொழுந்து மல்லிகப்பு வாசக்காரா மாயாண்டி மறிக்கொழுந்து மல்லிகப்பு வாசக்காரா சொடலை அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி குபேரனை வரவழைத்து மாயாண்டி தலையில் இருக்கக்கூடிய குள்ளாவா மாட்டுகிறார். ஆமா அக்கினி தேவனை வரவழைத்து ஆன பந்தமாக கொளுத்தி வைக்கிறாள். சாம்பல் சிவனை வரவழைத்து சல்லடமா மாத்திக்கொண்டு சரி வர்ணதேவனை வரவழைத்து மாயாண்டிக்கு வள்ளைய கம்பா பிடிச்சு கொடுத்து அந்த வள்ளைய கம்பில் இருக்கக்கூடிய 9 மணி 9 நவக்கிரகத்தையே 9 மணியாக போட்டு மாயாண்டி கையில் கொடுக்க சரி தாயும் மகனுமாக மையான கரைக்கு போக வேண்டும் என்று சொல்லி மாயாண்டி மறிக்கொழுந்து மல்லிகப்பு வாசக்காரா வலது புற மீசையது வள்ளையம் போல் திடிக்குதையா இடது புற மீசையது ஐயா மீசையது ஈட்டி போல இருக்குதையா ஈட்டி போல இருக்குதையா இடது புற மீசையது ஈட்டி போல இருக்குதையா இருக்குதையா அவர் விரிச்சருவா ஒரு கையிலே இரவந்த மருகையிலே சிவசுடல மாயாண்டிக்கு ஆன பந்தம் ஒரு கை
வைர பந்த மருகையில பந்த ஒரு கையில வச்சுக்கிட்டு சிவசுடல மாயாண்டி முன்னடக்க ஆமா தாயாகப்பட்ட பேச்சியம்மா பிள்ளை அழகு பார்த்துக்கிட்டே பின்னாலேயே வார அழக பார்த்து வருகிறாள் தாயான பேச்சியம்மா. ஆமா அவர் தூக்கி வைக்கும் கால்களுக்கு துத்தி பூ சல்லடமா சல்லடமா மாறி வைக்கும் கால்களுக்கு மாதளம்பூ சல்லடமா மாதா அலம்பு சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்களம்பு சல்லடம் ஆமா முன்னே வைக்கும் கால்களுக்கு முல்லைப்பூ சல்லடம் முல்லைப்பூவான் சல்லடமா அடுத்து வைக்கும் கால்களுக்கு அரளிப்பூவால் சல்லடம் அரளிப்பூவாம் சல்லடமா. இப்படியாக மாயாண்டி சிவசுடலையும் ஆமா தாயாகப்பட்ட பேச்சியம்மாளும் ஐயா அணக்கரைக்கு வருகிற பொழுது மாயாண்டி சுடுகாட்டுக்கு வேட்டைக்கு போகிற போது யாரும் குறுக்க வரக்கூடாது, யாரும் எதுக்க வரக்கூடாது. ஆமா அவர் போற டைம் 7 மணி 8 மணிக்கெல்லாம் போக மாட்டாரு, நைட்டு தான் போவாரு. அவரு மையானம் போகணும்னு சொன்னா ஊரடங்கிய ஒரு ஷாம வேலை, ஊரடங்கிய ஒரு ஷாம வேலை, நாடு அடங்கிய நரிஷாம வேலை. கரெக்டா 12 மணிக்கு கிளம்பிடுவாரு. 11:30 அலங்காரத்தை முடிச்சு 12க்கு கரெக்டா கோட்டையை விட்டு வெளியே போயிருவாரு, வெளியில போயிடணும். ஆமா அவர் வார டயத்துல சரி யாரும் எதுக்க வரக்கூடாது, குறுக்க வரக்கூடாது. ஏன் ஊழச்சத்தம் போட்டு வராரு? நான் வாரே அலர்ட்டா இருங்கண்ணா, எதுக்கும் வரக்கூடாது, யாரும் எதுக்கு வரக்கூடாது, அலர்ட்டா இருந்துக்கிடணும். அப்படி என்று சொல்லி சிவசுடலை மாயாண்டியும் பேச்சியம்மாளும் ஆமா மையானக்கரைக்கு வருகிற பொழுது பக்கத்துல ஆனகுட்டி ஐயருமவா, ஆமா ஆனகுட்டி ஐயருமவான்னு சொன்னா பாப்பாத்தி பெண்ணானவள் 8 மாசம் சூழி பெண். ஆனகுட்டி ஐயருக்கு ஒத்தைக்கு ஒரே மகா, அவதான் பாப்பாத்தி. பாப்பாத்தி, அவ பேர் பாப்பாத்தி. இன்னைக்கும் பாருங்க தலைப்பிரசவம் தாய் வீட்டுல தான் நடக்குமா? தலைப்பிரசவம் தலை வீட்டுல தான் நடக்கணுமா? தாய் வீட்டுல. எனக்கெல்லாம் அப்படி நடக்கலாமா? என் வீட்டுக்காரிக்கு நான் தான் வீட்டுல பிரசவம் பார்த்தேன். எதுக்கு? லவ் மேரேஜ். உங்க அண்ணன் தம்பி யாருமே பேசல. பிள்ளை நல்லா பிறந்தது. அப்படி பிள்ளை நல்லா எடுத்து, பிள்ளை அழகா மூக்கு மூலியமா லட்சணமா பிறந்தான், தாய் மாமா மாதிரியே. எங்க அம்மா பார்த்து நரசம்மா பார்த்தது அறுத்து வச்சு சொந்த வீட்டுல மருத்துவ. அதானே விவரம் தெரியாத பிள்ளையெல்லாம் விளையாடிக்க கொண்டாந்து அதான் தெரியும்டா, ஊரே வித்து விடுவ நீ. கல்யாணமும் முடிச்சிருக்கோம், அதானே முடிச்சிட்டோம். அப்ப மாயாண்டி சுடல வேட்டைக்கு வருகிற பொழுது ஆனகுட்டி ஐயர்மாவா பாப்பாத்தி 8 மாச சூழி பெண்ணா, 8 மாச சூழி பெண்ணா தலைப்பிரசவம் தாய் வீட்டுல நடத்தி இருக்கு. ஆமா மாயாண்டி சுடல வேட்டைக்கு வருவதை பார்த்த பாப்பாத்தி வளகாப்பு போட்டு அழைச்சி வந்திருக்க அவளை. ஆமா ஒரு பெண்ணாளுக்கு தலைப்பிரசவம்னு சொன்னா சரி பிறந்த வீட்டுல இருந்து போய் வளகாப்பு போட்டு அழைச்சி வருவாங்க. எத்தனை மாசத்துல வளகாப்பு போடுவாங்க? 8 மாசம் 7 மாசம் இல்லனா 9 மாசம். 7 மாசம் 7 இல்லனா 9 8ல போட மாட்டாங்க. மூணு பண்ணி யாருக்கும் போட்டு பார்த்ததில்ல. ஒன்னு 7 மாசத்துல போடணும் வளகாப்பு, இல்லனா 9 மாசத்துல. ஓ அப்படியே. அந்த காலத்துல பெரும்பாலும் 9 மாசத்துல தான் வளகாப்பு போடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, இப்போ 7லயே முடிச்சிரணும். ஏன்னா 8 மாசத்துல தான் குழந்தைய பெத்துறதால. அந்த காலத்துல 10 மாசத்துக்கு அப்புறம் தான் நெரு மாச கர்ப்பிணியா குழந்தை பிறந்தது. இப்போ 7.5 மாசம் 8 மாசத்துலயும் பிள்ளை பெத்து போட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் 9 மாசத்துல எங்க போட? அவ இருக்கு 60 கிலோ பிள்ளை இருக்கு, 1 600 1 700. என்ன செய்ய? நான் 230 நாளையில பிறந்துட்டேனா? குறப்பிரசவம் தானே அப்ப நீரும் இல்ல 300 நாளையில பிறக்கணும்ல. நான் 230 நாளையில பிறந்தேன். அவசரம் 60 தானே. பண்டிகுட்டி போட்ட மாதிரி அம்மா 10 குட்டி போட்டு. அப்பானகுட்டி ஐயர்மாவா வீட்டுக்குள்ள போனமாவா. ஆமா 3/4 நாளிகைக்குள்ளே அதரத்தமாக கங்குதாளே நம்புதாளே மாண்டு மெல்ல மடிந்தாளே அழகு பாப்பாத்தியோ மரணலோ சேர்ந்தாளே மாண்டு நல்ல மடிந்தாளே மடிந்தாளே மரணலோ சேர்ந்தாளே.
கக்குதா. ஆமா. மாண்டு மடிந்தால் மரணலோகம் சேர்ந்தாள். ஆமா. செத்து மடிந்தா பாப்பாத்தி சிவன் பதவி சேர்ந்த உடனே. ஆமா. நம்ம வீட்ல எல்லாம் ஒரு பேனா. நேத்து சாயங்காலம் நல்லா இருந்தாளே. யாரு? பிள்ளை வாய் வயிறுமா இருந்தா பாப்பாத்தி. நாங்க 2 பேரும் அந்தி கருக்கல தெக்க சந்திச்சோமே. தண்ணிக்கு வந்தால முக்குல பேசிக்கிட்டு இருந்தா. தண்ணிக்கு வந்தா. ஓ தலைப்புள்ள சூலி என்ன குழந்தை பிறக்குமோன்னு நேத்து தானே பேசிக்கிட்டு இருந்தோம். அடிச்சு கொள்ளனால 6 மாசம் அப்படி போட்டுன்னு போயிட்டாளே. போனது போவட்டும். காத்தடிச்சுதா, கருப்படிச்சுதா, பேய் அடிச்சுதா, சாசு அடிச்சுதா, அடிக்கட்டும். என்னது அடிச்சதுன்னே தெரியலையே. ஆமா. இப்படி இறந்திருக்காள பாப்பாத்தி. நம்ம வீட்ல எல்லாம் எல்லாரும் ஒண்ணு கூடி பேசுதாங்க. ஒரு ஆள் இறந்துட்டுனா சொல்லுவாங்கல்லம்மா. ஆமா. நம்ம வீட்ல எல்லாம் ஒரு பெணத்தை ஒரு 2 நாள் 3 நாள் வச்சிருப்போம். ஆமா. வாழ்க்கையில பெண்களுக்கு வந்து பிரசவம். அதானே. பிரசவம் என்னது? சவம் தான். அதான் உண்மைதான். பிரசவம் அதானே. அப்ப இறந்தது பாப்பாத்தியை கழுகி குளிப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து மையான கரையிலே வந்து ஆமா கல்லடிக்கு கட்டடைக்கு கட்டைக்கு மேலையில பாப்பாத்தியை தூக்கி வைத்து ஆமா யமன் காலன் தூதன் 3 பேர் வந்து துருத்தி போட்டு ஊதும் பொழுது மாயாண்டி சொடல சிவசுடல மாயாண்டி மையான கரையிலே வந்த பொழுது ஆமா அப்ப சிவசுடல மாயாண்டிக்கு பெணத்தை பார்த்த உடனே ஆமா பெண வாட அவருக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கிறது? வாட அந்த பெணவாட பெணவாட சிவசுடல மாயாண்டிக்கு சந்தனமா மணக்குதையா பெணவாட சவவாட அந்த சவவாட சொடலைக்கு பிச்சி பூவா மணக்குதையா பெணவாட சவவாட பிச்சி பூவா அவருக்கு தில்லைவன காடதில செத்த நல்ல பெணங்கள் எல்லாம் எங்க சிவசுடல மாயாண்டிக்கு அவருக்கு செண்பகப்பூ வாசம் ஐயா கட்டையில பெணம் இருந்து மாடலுக்கு கதகதனி இருந்து வேகுதையா கட்டையில பெணம் இருந்து வேகுதையா சந்தன கட்டையில சிவசுடல மாயாண்டி அவர் வேட்டைக்கு வரபோது பாப்பாத்தி பெண்ணானவள் அப்படியே மையான கரையில இருக்கும் போது வளையத்தை எடுத்து ஒரே குத்து வாங்கி ஒரு குத்து தலை வேற முண்டை வேற போய் விழுந்தா. இறந்ததொரு பாப்பாத்திய பார்த்தார் சிவசுடல மாயாண்டி காலேழும்ப மொறிப்பாரா கரும்பு போல கடிப்பாரா முண்டேழும்ப மாட மொறிப்பாரா முறுக்கு போல கடிப்பாரா முறுக்கு போல கடிப்பாரா மாயாண்டியும் தாயான பேச்சியம்மாளும் மையான கரைக்கு வரபோது சரி கட்டையில பாப்பாத்தி இருந்து கதன்னு வேவுதா கதன்னு வந்து கொண்டு இருக்கிறது. கருவாடை சுட்டா எப்படி மணக்குமோ அப்படி மணக்கா. அடே அப்பா பொதுன்னு மணக்க. ஆமா
சந்தன கட்டையில சவம் இருந்து வேகுது பூவரசம் கட்டையில பெணம் இருந்து வேகுதையா. ஆமா, மஞ்சனத்தி கட்டையில மாண்ட பெணம் வேகுது. ஆமா, சவ வாட அவருக்கு சவாது வாடையா அடிக்கி. பெண வாட பிச்சி பூவா மணக்குமே. நமக்கு தான் பெண வாட, அவருக்கு அது பிச்சி பூ வாட. ஆமா, மாமிச வாட சரி. சிவ சுடலைக்கு மல்லிகை பூவா மணக்கு. செத்த பெணமெல்லாம் செண்பக பூவா மணக்கும். ஆமா, அழுகிய பெணமெல்லாம் அல்வா மாதிரி மணக்குமா? மணக்கு அவருக்கு. ஆமா, வளையத்தை எடுத்து ஒரே குத்து. ஆமா, தலை வேற முண்டை வேற போய் விழுந்தா. சரி, சும்மா அவர் பூமியில அசுத்தமே இருக்கக்கூடாது, சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதானே அசுத்தப்படுத்த கூடாது. ஆமா, அப்ப மாயாண்டி சும்மா இருப்பாரா? என்ன செய்கிறார்? பாத்தி காலெலும்பு முறிக்காரு, கரும்பு போல கடிக்காரு. கரும்பு போல கடிக்கலுற்றார். முட்டெலும்பு முறித்து முறுக்கா கடிப்பார். ஆமா, முறுக்கு போல கடிக்கிறார். ஆமா, மண்டை ஓடலாம் அப்படியே மாவா இருக்கும். ஆமா, அடுத்து ஈரக்கொலை தாமரக்கா எள்ளு புண்ணாக்கு போல திம்பாரு. ஆமா, காலெலும்பு கக்கத்துல கை எலும்பு வாயதில பேய்களுக்கு விருந்தளிப்பான் பேச்சு மவன் சிவ சுடல. ஆமா, இவர் வாய பார்த்த வெண்ணமா நிக்கி இடுகாடான சுடுகாட்டுல கொள்ளிவாய் பிசாசெல்லாம் நமக்கு கொஞ்சம் தரமாட்டாரா? இந்த அப்படி உனக்கு கையெலும்பு கொண்டா. வயசான பேய்களுக்கு எல்லாம் எளாங்கரியா கொடுப்பாரு. ஆமா, அதான் செமிக்கும். உங்களை மாதிரி பல்லு உள்ள பேய்க்கெல்லாம் நல்லா எலும்பை பிடிச்சு கொடுப்பாரு. எலும்பை சாவச்சுக்கிட்டு இருக்கட்டும். ஆமா, அதானே. இப்ப என்ன மாதிரி கலட்டி பூதத்துக்குலாம் என்ன செய்வாரு தெரியுமா? கிழட்டு பூதத்துக்கு ஆமா, பூரா அந்த ஈரக்கொலை தாமரக்கா, சரி, இந்த கன்னத்து கறி இருக்கு பாரு, இந்த நைஸா கடிக்கிறது அது கிடையாது. பூரா இதுக்கு மேல உள்ளதுதான். வயதான பேய்களுக்கு வாயதுல ஊட்டுவாரு. ஆமா, பேய்களுக்கு விருந்தளிப்பான் பேச்சு மகன் சிவ சுடலை. மாயாண்டி சுடலை பிணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது என் தாயாகப்பட்ட பேச்சு என்ன செய்கிறா? என்ன செய்கிறாள்? இவன அந்த பேச்சியம்மா சட்டி ரத்தம் அது குடிப்பாளா எங்க பேச்சியம்மா அவன் தலை விரிச்சு ஆடுவாளோ குடிப்பாளா விரிச்சு ஆடுவாளா. ஒரு சட்டி அந்த ரத்தத்தையோ பேச்சியம்மா பேச்சி ஒரு நொடியில் குடித்திடுவா. ஒரு நொடியில் குடித்திடுவா. பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அம்மா தாயான பேச்சியம்மா சும்மாவா இருப்பா? என்ன செய்கிறாள்? மகனை சாப்பிட விட்டுட்டு பேச்சி பறக்கையா முழிப்பா. அதானே, சட்டி ரத்தம் ஒரு சட்டி ரத்தத்தை ஒரு மடக்குல கடன்னு குடிச்சிருவா. அப்போ மாயாண்டி அழைத்து கேக்குறா அப்பா, ஏ சிவசோடல மாயாண்டி, ஏ சிவசோடல மாயாண்டி, உனக்கு வந்த நேரம் வேணுமப்பா. உனக்கு 12 மணிக்கு மேட்டைக்கு வேணும்னு கூட்டு வந்துட்டேன் கைலாசத்துல இருந்து. மணி இப்ப எத்தனை ஆகுது? 4 ஆக போகுதப்பா. உங்க அம்மா தேடுவாளா கைலாசத்துல? உன்னை கூட்டிட்டு வந்ததுதான் நானா இருந்தாலும் உன்னை பெத்த பார்வதி உன்னை தேடுவா. ஆமா என்று சொல்லி சரி தாயானவத பேச்சியம்மா ஆமா சிவசுடலை மாயாண்டி அழைத்து கொண்டு எங்கு வருகிறாளானா? எங்கு வருகிறாள்? மையானம் தான் கடந்து மாயாண்டி ஏகி வாரா. காடு தான் கடந்து சிவசுடலை ஏகி வாரா. இடுகாடு தான் கடந்து இடுகாடு தான் கடந்து மையானத்துல இருந்து இப்ப நம்ம தொட்டுல போய் படுக்கணும். ஆமா, இப்ப தொட்டுல போய் படுக்கணும். மையானத்துல இருந்து அப்படியே கோபுரமா இருந்து போய் படுக்க முடியுமா? நம்ம அம்மா பார்வதி போய் கைலாசத்துல பார்த்தான்னு சொன்னா பிள்ளைய காணலன்னா அம்மா என்ன செய்வா? தொட்டில்ல தேடுவா பதறிடுவா. பதறுவாளா? ஆமா, பிள்ளைய காங்கெல்லாம் வீட்டுல தேடுது. யார் தேடுவா? அப்பா தேடுவாரா? இப்போ உங்களை காணலாம் யாருக்கு துடிக்கும்? உங்க அப்பா தேடுவாரா? அட்வான்ஸ்னா தேடுவாரு. காங்கலன்னா எங்க அக்கா தான் தேட முடியும். பிள்ளை எக்கேடு கட்டு போட்டோம். காணலன்னா எங்க அம்மா எங்க அக்காளுக்கு தான் துடிக்கும். துடிக்கும். அதானே. உங்களை காணலனா இப்ப என்ன காணலாம் பாரு, என் வீட்டுக்கெல்லாம் தேடவே மாட்டா.
கூகுள் பையில ரூபா மட்டும் போட்டு விடும்பா விடும்பா. அது தண்ணி தெளிச்சு விட்டாச்சு என்னைக்கும். அவ்வளவுதான். வந்தாலும் செய்தான் அவன் போனாலும் செய்தான். 2 சேலை எடுத்தா செவ்வாய்க்கிழமை குழு கட்டணும், புதன்கிழமை குழு கட்டணும், வாரக்குழு மாசக்குழு, அவ்வளவுதான். ரூபாயை மட்டும் போட்டு விடு. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நான் எப்போ வருவேன் நீங்க அம்மா பாத்துக்கிட்டே இருக்கும். எதுக்கோ? அதுதான் தாய் உள்ளம் கொண்டவள். எதுக்கோ பெத்தைய தேடுது. அது பாசத்துல தேடுவாங்க. பாசம். பிறகு எல்லார் வீட்லயும் அப்படித்தானே. அதே மாதிரி ஆமா. அம்மா பார்வதி கைலாசத்துல தொட்டில போய் பார்த்தான்னு சொன்னா, உன்னை காணாதப்பா நீ போய் வடுக்கணும் என்று சொன்ன பொழுது கோபுரமா இருந்த மாயாண்டி குழந்தையாக வடிவம் கொண்டு பனைமரம் போல் இருந்த சிவசுடலை பாலகனாக வடிவம் கொண்டு ஆமம்மா கைலாசத்துல வந்து தொட்டில படுக்கும் போது சும்மா இருந்தாரா? என்ன செய்கிறா? மணி குடல் அப்படியே தொட்டில அலங்கரிச்சு போட்டு சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே தொட்டில் கம்புல அலங்கரிச்சாச்சு. ரத்தவரி கோலத்தோட தொட்டில படுத்திருக்காரு. மாயாண்டி நினைக்கிறாரு, ஆமா நம்ம இப்படி சும்மா தொட்டில படுத்திருந்தோம்னா அம்மா மூத்த பிள்ளையாரு போல நம்ம பொறுக்குவீங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அம்மா அப்பா இதுக்கு மேல படுத்திருந்தோம்னா இளைய பிள்ளை வேல்முருகனை போல பொண்ணுக்கு வீங்கின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம சுடுகாடு போனது அப்பா பகவான் அறியணும். ஆமா சுட்ட பணம் தின்றத அம்மா பார்வதி அறிய வேணும் என்று சொல்லி என் அப்பனாகப்பட்ட சிவசுடலை மாயாண்டி வயிறு பசித்ததொரு குழந்தை போலே வாய்தி இறந்து அழுவாரா. வயிறு பசித்த குழந்தை போலே மாயாண்டி அழுவாரா. நம்ம மாண்ட பணம் தின்றத அப்பா பகவான் அறியணும்னு சொன்னா வயிறு பசிச்ச பிள்ளை போற தொட்டில கிடந்து அழுவுதாரு. மாயாண்டி அழுகுறலை கேட்டு அம்மா சொக்கட்டம் விளையாடி கொண்டிருந்த ஆதிசக்தி பார்வதியானவள் பிள்ளைய தூக்கணும்னு சொல்லி கைய போட போறா. ஆமா பிள்ளை மேல என்ன வாட அடிக்கி. ஆமா தொட்டில போய் பார்வதி குழந்தை எடுக்கணும்னு சொல்லி கை போடுகிற போது பிள்ளை திருமேனி எல்லாம் பிணவாடை அடிக்க கண்டாள். பிள்ளையோட மேனி எல்லாம் பிணவாட அடிக்க கண்டாள். திருமேனி எல்லாம் கண்டாள். மைந்த நீரு மேனி எல்லாம் மனசவாடை அடிக்க கண்டாள். பிள்ளை மேல கைய போட போறா பார்வதி. ஆமா பிள்ளை மேல ஒரே பெணவாட அடிக்கி. சின்ன குழந்தைங்க மேல என்ன வாட அடிக்கும்? பால் வாட அடிக்கும். சின்ன குழந்தைங்க மேல பேபி சோப்பு வாட அடிக்கும். ஓ பேபி சோப்பு இல்லனா ஹிமாலயா பவுடர் வாட அடிக்கும். சரி இல்லனா ஹிமாலயா சோப்பு வாட அடிக்கும். ஊளமுக்கு வாட அடிக்கும். அது இங்க மாமா பிள்ளைய மேல ஒரே தண்ணி செல்லியா வாட அடிக்கும். நாசி பிடிச்சிருக்கு. சின்ன குழந்தை பாரு என்ன உட்கார்ந்து பாரு மேடையில என்ன வாட அடிக்கும்? அழகா உட்கார்ந்திருக்கு. பால் கொச்ச வாட அடிக்கும். இல்ல சிம்லக்கு வாட அடிக்கும். இல்ல லேட்டச்சன் வாட அடிக்கும். இல்லன்னா செர்லக் வாட அடிக்கும். குழந்தைகளுக்கு போறப்ப அதானே பால் வாட அடிக்கும். மேலையா மேல 12 மணிக்கு கடை திறந்த உடனே 8 வயசு வரைக்கும் பால் குடிச்சு வளர்ந்திருக்கான். சரி அதனாலதான் பால் வாட அடிக்கும். அந்த பிள்ளை மேல என்ன பெணவாட அடிக்கி. சிவசுடலை மேல என்ன வாடை அடிக்கிறது? நாசி பிடிக்க முடியல. பார்வதி பதறி போய் ஆண்டவன் கிட்ட ஓடோடி போறா. ஆமா ஆண்டவா பகவானே ஐயா பகவானே பரம்பொருளே நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பெணந்தினிய கொடுக்கலாமா? மைந்தன் வரம் கேட்டதற்கு இப்படி மாமிசா இருந்தக்கூடிய பிள்ளையை கொடுத்திருக்கீங்க. மாமிசா இருந்தக்கூடிய குழந்தையை கொடுத்திருக்கீங்களே பார்வதி. இந்த பிள்ளைய தரும்போதே உன்கிட்ட சொன்னேன். ஆமா நான் அன்னைக்கே சொன்னேனே இந்த பிள்ளையால உனக்கு சிறுமைதான் இருக்கும் பெருமை இருக்காதுன்னு சொன்னேன். கைலாசத்துல இந்த பிள்ளைய வச்சு எனக்கு பெருமை இருக்காது சிறுமை தான் இருக்கும்னு அன்னைக்கே சொன்னேன். அதையும் மீறி பிள்ளை வரத்தை கேட்ட. கணவன் இல்லாத கை குழந்தை கேட்ட. மன்னன் இல்லாத மடி குழந்தை கேட்ட. தந்துட்டேன். ஆமா சரி பிள்ளை அழைச்சு ஒரு வார்த்தை கேட்போமே. ஆமா உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். ஆமா என் மகனே சிவசூடலை அப்பாவோட வார்த்தை கேளு. என் மகனே சிவசூடலை அப்பாவோட வார்த்தை கேளு. என் மகனே சிவசூடலை அப்பாவோட வார்த்தை கேளு. கைலாசத்தில் இருந்தாயானால் கலந்திடுவாய் மாமிசத்தை. பூலோகந்தான் போக வேணும். எப்பனி பூலோகந்தான் போக வேணும் என்று பகவானும் சொல்லுவான்.
46 என் கட்டழகன் கருத்த பாண்டி 46 86 46னா என்ன பெத்தாரு சரி 86னா என்ன பெத்தாரு உங்களை பெத்தாரு தானே அதுவும் வயசாச்சு போய் பத்தியெல்லாம் கூட்டத்துல ஒரு 80 வயசு கடக்கணும் 80 வயசு கடந்தாதான் 20 போகும் சரி ஏ சொடல ஐயா சிவ சொடல அங்க வாப்பா வா வா எப்பா அங்க வா ஏ குடும்பி என்ன யோசிக்க தெரியுமா நிக்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்குருவி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு பிளேன் கிஸ் கொடுத்துட்டு போறா மாமா எனக்கு தான் பிளேன் கிஸ் கொடுத்தேன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஐயா மை கிரஷ் அப்ப பார்த்த உடனே ஆமா மாயாண்டி அழைத்து சொல்லுகிறாரு பகவான் சரி எப்பா ஏ சிவசுடல ஐயா சிவசுடல கைலாசத்துல இருந்தன்னு சொன்னா கலந்துருவோம் மாமிசத்தை மாமிசத்தை நீ கலந்துடுவ ஏதோ சாந்தம் ஜவாது மணக்கக்கூடிய கைலாசம்பா அம்மா இப்படி சவத்தை வந்து கலந்திருக்கியேடா சிப்பு மணக்கக்கூடிய கைலாசத்துல பிணத்தை வந்து குமிச்சிருக்கப்பா ஆமா அதனால நீ கைலாசத்துல இருக்க வேண்டாம் அங்க சைவம் தான் நாங்க சாப்பிடுவோம் ஓ அசைவம்லாம் வேண்டாமா அசைவம் கிடையாது ஏன்னா அவருக்கு அசைவம் வந்து அசைவம் தான் பிடிக்கும் சைவம் பிடிக்காது மாயாண்டிக்கு கத்தரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் கண்டா அவளுக்கு அலர்ஜி அவருக்கு அலர்ஜி பில்லுக்காரங்களுக்கும் அலர்ஜி தான் ரொம்ப அலர்ஜி ஆமா கத்தரிக்காய் அதான் 3 வாட்டி வாங்கி சாப்பிட்டியலோ அதானே எப்பா ஏ சிவசுடல உலகம் போனேன்னு சொன்னா ஆமா உனக்கு புசிக்க இடம் ரொம்ப உண்டு மானிடர்கள் மெத்தை உண்டு மையான கரை உண்டுப்பா மையான கரை சாதிக்கு ஒரு மையான கரை இருக்கும் இந்த இருக்கு பத்தியா இந்த இடம் ஆமா இந்த இடம் உங்களுக்கு வேணும்னு சண்டை போடுவீங்க இவர் சண்டை போடுவாரு ஆமா அந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரா சண்டை போடுவீங்க ஆமா சுடுகாட்டுக்கு யாராவது சண்டை போடுவீங்களா ஒவ்வொருத்தரும் அது சண்டை போடுதாங்க இப்ப நான் பாரு கள்ளப்பட்ட போட்டு வித்துறாங்க நீ ஒருத்தி எங்க வேணாலும் போட்டி பொறாம இருக்கும் ஆனா சுடுகாட்டுக்கு போகும்போது நான் வரேன்னு போட்டி போடுவானா பொறாம போடுவானா சுடுகாட்டுக்கு அதிபதியே நீ சிவசுடல மாயாண்டி ஒருத்தன் ஆமா நீ அங்க போனன்னு வச்சுக்கேன் உனக்கு யாருமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க பூலோகம் போக வேணும் சரி அப்படின்னு சொன்ன உடனே சிவசுடல மாயாண்டி பார்த்தாரு என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு வேணும்னா என்ன பிறவி செய்வீங்க ஏப்பா வேண்டாம்னா பூலோகம் போக சொல்லுவீங்களா ஏன் பெத்த என்னைய ஏன் பெத்த ஆமா அப்படின்னு கேப்பியா நீ கேக்கலாம் எல்லா பிள்ளைகளும் இப்ப கேக்கலாம் எதுக்கு பெத்த என்னையலாம் நினைச்ச பொருளை வாங்கி கொடுக்கலன்னா அவ்வளவுதான் மருமக்க மாதிரிலாம் கேக்கா எதுக்கு இன்னும் பெத்திய அதானே பெத்து இப்படி தவுட்டு கேட்டத வாங்கி கொடுக்க முடியல ஏன் பெத்திய ஏன் பிள்ளை என்னைய கேட்கான் நான் எங்க அப்பாவை கேட்டேன் உங்களால முடியலன்னா ஏன் பெத்திய அதானே நான் கேட்டேன் வாங்கி தர முடியல ஏன் பெத்திய அதானே அப்ப சிவசோடல மாயாண்டி சொல்லுகிறாரு சரி அந்த கைலாசத்துல இருந்து பூலோகம் போனோம்னா இந்த கைலாசத்துல பிறந்த கடவுள் பிள்ளை சிவசோடலங்கிறது உண்மையா இருந்தால் கைலாசத்துல 8 நாளா காப்பு கட்டினோன் பிறந்து ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும் ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும் கைலாசத்துல ஒரு கொடை போட்டு அன்னைக்கு கேட்டிருக்காரு கொடைதானே ஆரியாஸ் கொடையா பட்டன் மார்க்கா மான் மார்க்கா அம்பர்லாவா அந்த கொடை இல்ல என்ன கொடை நான் வாங்கி தரேன் இந்த நடக்க பாத்தீங்களா இந்த காமராஜர் நகர்ல ஆமா சீரும் சிறப்புமாக கொடைக்கா பஞ்சம் உங்க அப்பா தான் விதவிதமா வச்சிருக்கிற கொடை கேரளால இருந்து வந்திருக்கு நேத்து கூட 2 முந்தா நாள் கூட 2 கொடை வாங்கி அதானே வேற மழையும் இல்ல தண்ணியும் இல்ல கொடை மட்டும் ஒரு இங்க நடக்கல விதவிதமா பானை வச்சு இந்த மாதிரி கொடை விழாவா நான் கொடைனோனே நீ ஆரியாஸ் கொடை இல்ல பட்டன் மார்க் இல்ல மான் மார்க் கொடை கேட்கன்னு நினைச்சேன் இல்ல அந்த கம்பெனி கிடையாது கேட்கலையா இந்த மாதிரி அவரங்க கேட்க போய் தான் காமராஜ் நகர்ல நடக்கிற பாரு இந்த மாதிரி கொடை விழா கைலாசத்துல கேட்டிருக்காரு மாயாண்டி அங்க கேட்க போய் தான் இன்னைக்கு நடக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு கேட்கலாம் நம்ம இங்க வர முடியுமா முடியாதுல்ல ஏன் கேட்டாரு அதானே அப்ப சிவசோழலை மாயாண்டி ஊட்டு போட்டு கொடை போட்ட உடனே ஆமா பிள்ளைக்கு கொடை போட்டு கொடுக்கணும்னு சொல்லி பகவான் பார்வதி காப்பு கட்டி இருக்காங்க பகவான் பார்வதியும் காப்பு கட்டிருக்காங்க. ஏன்னா 8 நாள் விரதம் இருக்கணும் பாத்தீங்களா? யாரு கொடை கொடுக்காங்களோ அவங்க தான் காப்பு கட்டி விரதம் இருக்கணும். ஓ அப்படி. கைலாசத்துல கொடை நடத்துது யாரு? மாயாண்டி சுடலைக்கு. மாயாண்டிக்கு நடத்துது பகவானும் பார்வதியும். ஆமா அவங்க ரெண்டு பேரும் தான் அப்ப காப்பு கட்டி விரதம் இருக்கணும். பிள்ளைக்கு கோயில் போட்டுட்டு கொடை கொடுக்கணும்னு சொல்லி ஆமா பகவானும் பார்வதியும் காப்பு கட்டி இருக்காங்க. காப்பு கட்டி இருக்காங்க. என் வீட்டுக்காரல 8 நாள் இல்ல 800 நாள்னாலும் காப்பு கட்டி இருப்பா. ஏகோ அவளை காசிக்கு அனுப்ப போறேன் அடுத்தால கோயில் கோயிலா சுத்திக்கிட்டே இன்னும் ஜாமியா இடத்தான் போறா. விழுப்ப லைவ் பாத்துக்கிட்டு இருந்தாலும் இருப்பா வீட்ல இருந்து. இருப்பா சொல்லுங்க மனுஷன் ஊம குசும்பி. இப்படியாக பகவானும் பார்வதியும் 8 நாளா காப்பு கட்டி முதல்ல கொடை போட்டு கொடுக்கணும்னா நாளான நல்ல வெள்ளிக்கிழமை என்று நாள் பார்க்கணும், தினம் குறிக்கணும், நல்ல நாள் பார்க்கணும். ஒரு பீடம் போடணும் முதல்ல. ஆமா பகவான் போட்டாரு 1.5 அடிக்கு ஒரு பீடம். சரி மாயாண்டி ஏத்துக்கிடுவாரா? ஏக்க மாட்டார்ல. ஓச்சே மிதி. இப்படி பீடம் போட்டா நான் ஏத்துக்கிட மாட்டேன். எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எப்படி பீடம் போடணும் தெரியுமா? எப்படி போட வேண்டும்? சின்ன பிள்ளையில இப்படித்தான் இருந்தேன். இப்படித்தான் இருந்தேன். இது ஆமா இப்படியே தான் இருந்தேன். இதே உச்சி குடும்பி தான் நான் எடுத்து வச்சிட்டு போனேன்ல அவனியா. வடை சாப்பிட்டேன். ஆமா உளுந்த வடை உருட்டி அழகா சாப்பிடுவாரு. சொல்லுங்க என்ன சொல்லுங்க.
சே என்ன அழகா இருப்பான் என் மருமகா. எனக்கு பிள்ளை பர வரைக்கும் இந்த உளுந்தவடையை சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவேன் உன் பொண்ணு பேரம் பேத்தி எடுக்க வரைக்கும் நான் சொல்லுவேன் மாமா இருந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. அதுவும் பரமசன டீ கடையில 2 உளுந்தவடை ஒரு டீ சாப்பிட்டா தான் பிள்ளை காலையில கிளம்புவா. அம்மா இருக்கணும்ல. அப்ப மாயாண்டிக்கு எப்படி எப்படி பீடம் வேணும் தெரியுமா? எப்படி வேணும்? எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி 6 கால பீடம் போத்தா அந்த சாம ஊட்டு போட்டு உச்சியில கலசம் வைத்து உச்சி நாளே ஆரம் சாத்தி கலசம் வைத்து உச்சி ஆரம் சாத்தி எப்பா பகவானே ஒன்றடிக்கெல்லாம் பீடம் போட்டா நான் கைலாசத்துல இந்த 1 அடிக்கு பீடம் போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த சிவசுடலை நான் ஏத்துக்கிட மாட்டேன். எப்படி பீடம் போடணும்? அவருக்கு எப்படி பீடம் போட வேண்டும்? எட்டாத பீடம் போடணும். எட்டாத பீடம் போடணும். என்ன வணங்குத மக்கள் மத்த தெய்வத்தை மாதிரி குனிந்து நின்னு வணங்க கூடாது. யாருக்குமே எட்டக்கூடாது. அண்ணாந்து நின்னுதான் என்ன வணங்கணும். அதான் அவருக்கு மட்டும் மாலை சாத்தணும். ஆமா ஒரு ஆலயத்துல எத்தனை பீடம் இருந்தாலும் சரி சொடல பீடம் மட்டும் கொஞ்சம் உயரமா இருக்கும். ஒசரமா இருக்கும். ஆமா அதான் அவருக்கு எட்டாத பீடம் ஏணி வச்சு மாலை சாத்தணும். ஆமா அது 7 குளத்து மண்ணெடுத்து எனக்கு எட்டாத பீடம் போடணும். ஆமா 6 கால பீடம் போட்டு அத்தை சாம ஊட்டு போட்டு ஆமா உச்சியில கலசம் வைக்கணும். கும்ப கலசம் ஏத்தி வச்சு குச்சி ஆரம் சாத்தணும். அதுக்கு ஏன்னா என் மண்டை குளிந்துகிட்டே இருக்கணும். பாத்தீங்களா அடிக்குது வெயிலுக்கு. ஆண்டவா பகவானே என்ன என் பீடத்துல ஏதாவது குறை இருந்ததுன்னு சொன்னா சரி நான் கைலாசத்தை விட்டு போக மாட்டேன். சுடுகாடு போவேன், சுட்ட பிணத்தை தூக்கிட்டு வருவேன். குமிச்சு போட்டு இடுகாடு போவேன், இறந்த பிணத்தை தூக்கிட்டு வருவேன். அங்க எல்லாம் காலியான பிறகு கைலாசத்துல ஒண்ணு பிடிப்பேன். அதானே பூலோகத்துல காலி ஆயிட்டுனா பிறகு என்ன பிற ரிஷிகள் முனிவர்கள் ஒவ்வொருத்தரையா சாப்பிடுவோம் பாத்துக்கோ. ஆமா தொண்டர்கள் ஆமா 10வது வரைக்கும் வில்லு போட்டு ஏப்பம் போடுறேன் கடை ஏப்பம். அவங்க ஐயோ பாவம் அவங்கள விட்டுரு. சரி ஏன்னா எனக்கு படிக்கணும் பத்தியா அதனால அவங்கள உள்ளுக்காரங்களை ஒடிஞ்சாரு. இப்படியாகவே மாயாண்டி சிவசுடலைக்கு பீடத்தை போட்டு ஆமா எப்பா வியாழக்கிழமை வியாழக்கிழமை முத நாள் எனக்கு குடியழைப்பு வைக்கணும். முத நாள் குடியழைப்பு வைக்கணும். சரியான குடியழைப்பு வைக்கணும். குடிகாரங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்துரு. பெரியப்பா குடியழைப்பு அவரே போதும். அவருக்கு ஊர் வந்து பனையூர் நினைக்கிறேன். அவர் பனையூர்ல பார்த்த மாதிரியே இருக்கு. எப்பா குடியழைப்புன்னு சொன்னா வியாழக்கிழமை எனக்கு வில்லுப்பாட்டு வைக்கணும். ஆமா வியாழக்கிழமை முதல் நாள் குடியழைப்பு. ஆமா வில்லுப்பாட்டு வைக்க வேணும் என்று சொல்லி ஆமா சிம்பிளா வில்லுப்பாட்டு வச்சு சிம்பிளா குடியழைப்பு வச்சா போதும். சிம்பிளா வச்சா போதுமாப்பா. சிவசுடலை மாயாண்டிக்கு அங்க யாரெல்லாம் வில்லுப்பாட்டு பாடினாரானா என்னம்மா நைனாரும் கதை எழுத நாராயணன் வில்வடிக்க முருகன் வீசு கம்படிக்க கணபதியும் கொடமடிக்க கும்பதரும் தாளம் போட நந்தி தேவர் உடுக்கடிக்க நாரதரும் கட்டை போட இப்படிய கைலாசத்தில் வில்லுப்பாட்டு பாடினார். இப்படியே கைலாசத்தில் கைலாசம் தன்னதிலே அவளுக்கு வில்லுப்பாட்டு வைக்கணும்னு சொல்லி ஆமா ஏன்னா கோயில் கூட வந்து ஊட்டு கூட கொடுக்கும்னு சொன்னா கொடை வந்து ஊம கொடையா நடக்க கூடாது. ஒரு நிகழ்ச்சி வேணும்னு கேட்காரு. ஒரு நிகழ்ச்சி வேணுமா? கும்பாட்டம் வைப்போமா? இல்லையா. கச்சேரி வேண்டாம். பட்டிமன்றம் வேண்டாம். ஆடல் பாடல் வேண்டாம். அது வையி என் கோட்டைக்கு வெளியே வையி. வச்சுக்கோ. என்னோட கோட்டையில ஒண்ணு வில்லுப்பாட்டு இருக்கணும். ஆமா இல்லன்னா மகடாட்டம் இருக்கணும். ரெண்டும் அவருக்கு பிடிச்சது. அப்ப வில்லுப்பாட்டு கதை எழுதுனது சித்திரபுத்திர நயினார் கதை எழுத. சரி. அப்ப நாராயணன் வில்படிக்க வேல் முருகன் வீசுகோளு கம்படிக்க ஆமா கணபதி குடமடிக்க ஆமா தும்புருதர் தாளம் போட நந்தி தேவன் கட்டை போட நாரதர் உடுக்கடிக்க. நந்தியை தூக்கி கட்டையில வச்சாச்சா?
அவருக்கு பெருமண்டா வேணுமா? இந்த முண்டு சரியில்லையா? இப்படி கைலாசத்தில் வில்லு படிக்கும் பொழுது ஆமா சிவன் மேல சொடல, பார்வதி மேல் பேச்சியம்மா கோமரமான்னு ஆடுகிறார்கள். ஆடி சொல்லுகிறாரு, என்ன நிறுத்து, சாஸ்தாங்கதையெல்லாம் படிச்சது போதும் போதும் போதும். 2 வார்த்தையில முடிச்சிட்டு ஆமா சுடுகாட்டுக்கு அனுப்புத மாதிரி 2 வார்த்தை ஆமா படின்னு சொல்லும். 4 வார்த்தை நறுக்குன்னு படிங்க பாப்போம். நறுக்குன்னு படிக்கணுமா? ஆமா. இப்போ ஐயான கரமதியில ஏ சொடல ஐயா, ஏ சொடல ஐயா, சிவ சுடல மாயாண்டி, சிவ சுடல மாயாண்டி, மாண்டவன வேகுதப்பா போ சொடல ஐயா, சுடுகாடு தன்னதில ஏ சொடல ஐயா, ஏ சொடல மாயாண்டி வேகுதையா போ சொடல ஐயா. இடுகாடு தன்னதில ஏ சொடல ஐயா, ஏ சொடல ஐயா, சிவ சுடல மாயாண்டி, சிவ சுடல மாயாண்டி, இறந்த பெணோ வேகுதையா போ சொடல ஐயா, இடுகாடு தன்னதில ஏ சொடல ஐயா, ஏ சொடல மாயாண்டி, இறந்த பெணோ வேகுதையா போ சொடல ஐயா. தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஏ சொடல ஐயா, ஏ சொடல ஐயா, பேச்சி மவன சொடலே, பேச்சி மவன சொடல, குத்திய பூ சல்லடமாம் போ சொடல ஐயா, பின்னி வைக்கும் கால்களுக்கு ஏ சொடல ஐயா, பேச்சி மவன சொடல, பிச்சு பூசலடமா போ சொடல ஐயா. இப்படியாக 4 வார்த்தை நறுக்குன்னு படிச்சு விட்டாரு அப்ப நாராயணன். சரி வியாழக்கிழமை கூட எனக்கு போதும், ஆமா வெள்ளிக்கிழமை மதியான கொடையில எனக்கு பழி போட்டு தரணுமப்பா. பலி போட்டு கொடுக்க வேண்டும். பலின்னு சொன்னா எப்படி எப்படி பலி வேணும் தெரியுமா? என்ன என்ன வேண்டும்? சூளாடு ஒரு பரணு, ஒரு பரணு எனக்கு சூழு பன்றி மறுபரணு, மறுபரணே பாலாடு ஒரு பரணு, ஒரு பரணு எனக்கு பாலு பன்றி மறுபரணு, மறுபரணே துள்ளு மாறி ஒரு பரணு, ஒரு பரணு ஒரு பரணு எனக்கு துவனங்குட்டி மறுபரணு, மறுபரணே துவனங்குட்டி மறுபரணே, மறுபரணே துள்ளு மாறி ஒரு பரணு, ஒரு பரணு ஒரு பரணு துவனங்குட்டி ஒரு பரணு, ஒரு பரணு. வெள்ளிக்கிழமை மதியான கொடையில ஆமா சூளாடு ஒரு பரணு, சூளாடு ஒரு பரணு, சூளு பன்றி மறுபரணு, சூலு பன்றி மறுபரணு, பாலாடு பாலு பன்றி, பாலாடு பாலு பன்றி, துள்ளுமரி ஒரு பரணு, துவனங்குட்டி மறுபரணு, துவளங்குட்டி மறுபரணு, கண்ணு மொழியா பண்ணி குட்டி என் வாசல்ல காவு கொடுக்கணும். காவு கொடுக்கணும் அப்பா. இந்த படப்பெல்லாம் மதியான கொடையில போதும். சரி வெள்ளிக்கிழமை ஆமா சாயங்காலம் ஆமா ஒரு சைவ படப்பு, அந்தி கருக்கலில அரைச்சாம வேளையில, மூஞ்சி கருக்கலில முதச்சாம வேளையில, மாலை பொழுதுல மையுருண்ட வேளையில ஆமா சைவ படப்புன்னு சொன்னா ஆமா பழ வகைகள். ஓ பழவகை படப்போட வேணும். பழவன சும்மா கசலி பழத்தை வச்சிடாதப்பா, செவ்வாழை பழம் தாறு தாரா குமிக்கணும். அதுக்கு தான் பேரு பச்சை படப்புன்னு சொல்லுவாங்க. வெத்தலை பாக்கு பழ வகைகள் சைவ படப்பு. அது மூஞ்சி கருக்கல்ல போட வேண்டிய படப்பு. ஆமா 12 மணி 1 மணி கொடுக்கப்படாப்பா அது. ஆமா அது வேற இருக்கு. இது முதல்ல அப்படி லைட்டா அப்படி வந்து சுத்தி பார்த்துட்டு போவேன். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, அன்னாச்சி, வாழைப்பழம் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பழ வகைகள். பழ வகைகள் பழமா மணக்கணும் நான் உள்ள வரும். ஆமா அத 1 2 வச்சு ஏமாத்தாதப்பா, கிலோ கணக்கு வைக்கணும் எனக்கு. ஆமா கண்டிப்பா குமரன் விபூதி வாங்கி வச்சிரு. என்னப்பா குமரன் விபூதி வாங்கி வச்சிரு. குமரன் விபூதி? ஆமா அதுதான் எனக்கு மனமா தெரியுது. சரி வாங்கிடுவோம் பா உனக்கு. எனக்கா சொல்லலைக்கா இப்படி பல வகைகள்லாம் எனக்கு சைவ படப்புல போட்டு சரி சாமன் அடிச்சாமம் போல எனக்கு அசைவ படப்பு வேணுமப்பா. ஆமா எப்படி எப்படி படப்பு வேணும் தெரியுமா? எப்படி வேண்டும்? ஒரு கோட்டை அரிசி பொங்கி, ஒரு கோட்டை அரிசி பொங்கி, ஒரு படப்பா போட வேணும். கோழி கறி சமைச்சு, அரிசி சாதம் பொங்கி, கண்ணி கோழி கறி சமைச்சு, கண்ணி கோழி கறி சமைத்து, கருப்பரிசி சாதம் பொங்கி, கண்ணி கோழி கறி சமைத்து, கோழி கறி சமைத்து, எனக்கு கண்ணி கோழி கறி சமைத்து, கருப்பரிசி சாதம்
11 அவிச்ச முட்டை 61 குப்பையில சாராயோ குடுவையில தென்னங்கல்லு தென்னங்கல்லு பகவானே என்ன என்ன அசைவ படப்புன்னு சொன்னா அசைவ படப்புன்னு சொன்னா ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா போடணும் ஒரு கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரே படப்பா போடணும் முட்டை கோழி கறி சமைத்து முனி அரிசி சாதம் பொங்கி ஆமா கன்னி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி பச்சை முட்டை 11 சரி அவிச்ச முட்டை 61 அதுவும் நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வைக்கணும் ஆமா கடையில வாங்கி வைக்காதப்பா வாங்கி வச்சிராத பிராய்லர் கோழி முட்டை எல்லாம் வாங்கி வச்சிராத கரு இருக்காதுப்பா ஆமா அதானே நாட்டுக்கோழி முட்டை தான் பிடிக்கும் அதுதான் கரு இருக்கும் எனக்கு நாட்டுக்கோழி முட்டை தான் பிடிக்கும் லக்கான் கோழி வேணுமா லக்கான் கோழி வேண்டாம்பா 2 ஆனை முட்டை வாங்கி தரட்டா அது வேண்டாம் குப்பையில சாராயம் குடுவையில தென்னங்கல்லு ஆமா படப்புல அங்க திரிய கொளுத்தி வச்சு சரி கட்டி தயிரை தெளிச்சு வச்சிருப்போம் கட்டி தயிர் தெளித்து ஆமா இப்படி எல்லாம் படப்பு போட்டு மறப்பானப்பா சாராயம் கிடைக்காது நீ ஒரு புல்லு ஒரு ஆப் ஒன்று வாங்கி வை சரி ஒரு டெஸ்ட் மார்க்கெட்ல ஒரு புல்லு ஒரு 1848 ஒரு ஆஃப் சரி ஒரு ஓல்டு பெங்க்ல ஒரு குவார்டர் வாங்கி போதும் நான் இவ்வளத்தையும் சாப்பிடணும் பாத்தீங்களா இவ்வளத்தையும் சாப்பிடணும்னா இதெல்லாம் சாப்பிட்டா தான் அதை சாப்பிட முடியும் ஆமா பரா அவ்வளவு சாப்பாடு இருக்கிற ஒத்தில சாப்பிட முடியும் அதாவது ஆவி எனக்கு அமுது உங்களுக்கு சரி சாமி சரி சாமி சந்தனமா வாங்கி வை சரி சாமி சரிப்பா அதுவா போடு இப்படி சிவசூடலை மாயாண்டிக்கு அசைவ படப்பெல்லாம் போட்டு சரி மையான கரைக்கு போயிட்டு வந்து நேரம் தவறாம 12 மணிக்கு பூசை கொடுக்கணும் ஆமா என்று சொல்லி சிவசூடலை மாயாண்டிக்கு சரி கைலாசம் தன்னதிலே ஊட்டு போட்டு கொடை கொடுத்து ஆண்டவனிடத்தில் தேவையான வரங்களை எல்லாம் வாங்க வேண்டும் என்று ஆமா கொள்ளும் வரோம் வெல்லும் வரோம் கொடுக்கும் வரோம் அழிக்கும் வரோம் கொள்ளும் வரோம் வெல்லும் வரோம் கொடுக்கும் வரோம் அழிக்கும் வரோம் தீராத நோய்களையும் திருநீராலே தீர்க்கும் வரோம் தீராத நோய்களையும் திருநீராலே தீர்க்கும் வரோம் போகாத நோய்களையும் தீர்க்கும் வரோம் போகாத நோய்களையோ தீர்க்கும் வரோம் கூடாரமா வரங்களையும் வாங்கி கொண்டு சாமி வரங்களையும் வாங்கி கொண்டு வருகிறாரே சிவசுடலை வரங்களையும் வாங்கி கொண்டு வரங்களையும் வாங்கி கொண்டு வருகிறாரே சிவசுடலை கைலாசத்திலிருந்து ஊட்டு போட்டு கொடை கொடுத்து அப்பனாகப்பட்ட சிவசுடலை மாயாண்டி அப்பா பகவானே ஆண்டவா பகவானே நல்ல முறையில ஏத்துக்கிட்டேன் ஆமா நல்ல முறையில பலி ஏத்துக்கிட்டேன் நான் பூலோகம் போகணும்னு சொன்னா என்ன நம்பி இப்படி ஒரு 4 ஜனமாவது வரும் வேணும்ல அதுங்களுக்கு நான் காக்கும் கடவுளா இருக்கணும்னா ஆமா எனக்கு தேவையான வரங்களும் வேணுமப்பா வரங்கள் தந்தாதான் நான் போவேன் கைலாசத்தை விட்டு என்று சும்மா போனா நான் போக மாட்டேன் போக முடியாது இல்ல ஆமா வேண்டிய வரத்தை கொடுங்க நான் போறேன் சும்மா போனா எப்படி போவேன் எப்படித்தான் போவேன் போக மாட்டேன் என்று சொல்லி என் அப்பனாகப்பட்ட சிவசூடலை மாயாண்டி சரி தேவையான வரங்களை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா கொள்ளும் வரம் வெல்லும் வரம் கொடுக்கும் வரம் அழிக்கும் வரம் சரி தீராத நோய்களையும் சிவசூடல மாயாண்டி திருநீராலே தீர்க்கும் வரம் போகாத நோயா இருந்தாலும் அவர் போர் பெரம்பு பட்டாலே பெரம்ப கொண்டு கொடுத்தாலே போதும் உங்களெல்லாம் கொடுக்கணும் உங்க 4 பேத்தையும் கொடுத்து சரியா வருவீங்கன்னு நினைக்கேன் பெரம்ப கொண்டு கொடுங்களேன் எங்க குடும்பத்துக்கே கொடுங்க குடும்பத்துக்கே கொடுக்கணும் அடி அத்தப்பாங்கும் சிடி சித்தப்பாங்கும் அது நான் பரம்பாங்க அதானே இப்படியாகப்பட்ட தேவையான வரங்களை வாங்கி கொண்டு அப்பனாகப்பட்ட சிவசுடலை மாயாண்டி வரங்களையும் வாங்கி கொண்டு
ஆமா என் அப்பனாகப்பட்ட சிவ சுடலை மாயாண்டி சிவை சுடலை மாயாண்டி எங்க வருகிறார்? எங்கே வாராரு? கொட்டாரக்கரைக்கு வருகிறார். சரி. கொட்டாரக்கரையிலே குமரி பகவதியாள் வாசலிலே அம்மையாகப்பட்ட பகவதிக்கு சரி தேரோட்டமும் திருநாளும் ஜெகஜோதியா நடக்கியா ஜெகஜோதியா நடந்து கொண்டிருக்கு. அந்த பகவதி அம்மாளுக்கு மாவிளக்கு என்ன, மஞ்சப்பாளி என்ன, அபிஷேகம் என்ன சரி இப்படின்னு சொல்லி பகவதி அம்மாளுக்கு இந்த நடக்கு பாத்தீங்களா அப்பே சிவசுடலைக்கு நேரத்துக்கு இப்படி என்னதான் பொங்க வைக்காங்களோ. ஆமா அங்க பகவதி அம்மா கோயில்ல செல்வன் தான் ஜாமி ஆடியாம் கோமரத்தாடியாம். சரி பகவதி அம்மாளுக்கு சரி நேரத்துக்கு நேரம் பானை, மஞ்ச பானை, சரி அபிஷேகம், முளைப்பாரி, மாவிளக்கு, சரி பூப்படப்பு, இப்படி எல்லாம் கொட்டாரக்கரை பகவதி அம்மாளுடைய வாசல்ல நடந்து கொண்டு இருக்கு. ஆமா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சரி அப்ப சிவசுடல மாயாண்டி வாசல்ல வந்து நிக்கிறார். ஆமா வாசல்ல வந்து நிக்கிற வர ஊராரு ஒரு வார்த்தை கேட்கல என்ன கேட்கணும்ல. எப்படி சின்ன பிள்ளையா வந்து ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம்னா என்ன ஏதுன்னு ஒரு ஆளு விசாரிக்கணும்ல. நாங்களாம் கேட்க மாட்டோம். அது தெரியும் எனக்கு. உங்களை வான்னு கேட்கணும், தண்ணி கோய் தரணும், காய் போட்டு தரணும், சோறு கப்பியா வேற ஒரு பாய் பரவாயில்ல, வேற ஒரு பாய் கப்பியா செத்தஞ்சில சாஞ்சி கிடட்டுமா கேட்டாலும் பரவாயில்ல. எங்க அக்கால எங்க அத்தானும் கேட்டா நாங்க எப்படினாலும் மழுமாரி உட்கார்ந்துருவோம். நான் உண்மையிலே மழுமாரி தான். நான் ஏற்கனவே ஒரு மழுமாரி தான். அப்ப பார்த்து அதான் அந்த குடும்பத்துல இருக்கேன். யாரு பொண்ணு வேணும்னு கேட்டு கட்டினதோ வாசல்ல வந்து நிக்க மனுஷர ஒருத்தர் என்னன்னு கேட்கட்டுமா ஒரு வார்த்தை யாரு என்ன ஏதுன்னு கேட்கணும்ல. எப்ப ஒரு டீ குடிச்சியா? ஆமா சாப்பிட்டியப்ப நீ யாரு சின்ன பையனா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். சிவச்சோடல வந்து சின்னஞ்சிறு பிள்ளை மாதிரி தாய் இல்லாத பிள்ளை மாதிரி வந்து நிக்காரு. அப்படி நிக்காரு. ஆமா உடனே மாயாண்டி பார்த்தாரு. ஆமா ஊராரு கேட்கல. ஆமா அவங்க கேட்கலன்னா என்ன நம்ம அட்டகாசம் பண்ண வேண்டியது. சமத்து பிள்ளையா இருந்தா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. ஆமா சேட்டை பண்ணணும்னு சொன்னா அந்த குட்டில இது யாரு பிள்ளைன்னு கேட்பாங்கல்ல. அப்பளே காலையில இருந்து சேட்டை தான் பண்ணுது. அப்ப அந்த பிள்ளைய பத்தி நமக்கு தெரியும். தண்ணி அடிச்சுக்கிட்டு அலந்த மத்தியில அது மாதிரி சேட்டை பண்ணா நமக்கு தெரியும். ஆமா தண்ணி அடிக்கும் இந்த விசேவா இல்ல கேன்ல தண்ணி வச்சு குடிச்சான். அதான கேட்டப்போ அம்மா தண்ணி அடிக்காங்க. அம்மா என்னன்னா சொடலைக்கு மாலை சாத்த போகுது. அதானே இந்த வயசுல தண்ணி அடிச்சா நல்லாவா இருக்கும். நீங்க எதை சொன்னாலும் தப்பா நினைக்க. தண்ணி அடிப்போம்லயே அடிக்கலாம். அப்படியே ஆமா தண்ணினா அந்த யா வந்துறங்க. அப்ப சிவசுடலை மாயாண்டி அட்டகாசம் பண்ணுகிறாரு. ஆன போல அலறு வாராதாளி போடு வாரான போல அழகு வராதாள போடு வரே பூன போல பதுங்கு வாரம் தகந்த பாயு வாரம் போல பதுங்கு வாரம் புலி போல பாயு வாரம் மாட்டலும் செங்கல் தோல் ஏ சொடல மாட்டலும் செங்கல் தோல் ஏ மாறு எங்கே எரியலுச்சி ஏ மாட்டலும் செங்கல் தோண்டு மாட்டலும் ஏ மாரி எங்கே எரியலுச்சி மாயாண்டி மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்காரு. ஆமா ஆன போல அலறுதாரு ஆதாளி போடுதாரு அவங்க மூஞ்ச பார்த்த உடனே அவ்வளவு பயமா இருக்கு அவங்களுக்கு. கொடூரப்படுத்திலாம் வச்சிருக்கு. மூஞ்ச திடீர்னு பார்க்க முடியுமா? நானே எத்தனை பேத்துக்கு பயந்து இருக்கேன். பூனை போல பதுங்குதாரு புளிப்பாச்ச பாயுதாரு. ஆமா மாட்டெலும்பு செங்கல் துண்டு பொத்து பொத்துன்னு சல்லியா வடக்க போனா தெக்க இருந்து எரி விழுது, தெக்க போனா வடக்க இருந்து எரி விழுது. யாருகிட்ட போய் நிக்க தெரியலையே. ஆமா தொட்டில பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கும். தொட்டிலையும் ஆட்டுவாரு, பிள்ளையும் கிள்ளி விடுவாரு. பிள்ளையும் சேட்டை. ஆமா சேட்டை பண்ணா யாருன்னு கண்டிப்பா கேட்டுதானே ஆகணும். சேட்டை பண்ணி பார்த்தாரு. சரி மாயாண்டி நினைக்கிறாரு பன்றி மாதிரி உருமுதாரு. அப்படியே பன்றி மாதிரி பரம்பரை தாத்தால இருந்து பரம்பரை. இது காவேரி கழுத மேய்க்க. அப்ப மாயாண்டி பார்த்தாரு. ஆமா சிவச்சுடலை பார்க்கிறார். ஊரார் தான் காண்டு கிடல. ஆமா பூசாரிக்கு என்னப்பா வேலை? ஆமா கூட்டத்து மேல கைய வச்சோமே. அப்படி இருந்தும் பகவதி அம்மா என்ன ஏதுன்னு கேட்கலையே. பூசாரி ஒரு போடு போடுறோம். பூஜையை முடக்கணும். பூஜையை முடக்கணும்னா யார் அடிக்கணும்? அவனால அங்க காட்டுற கற்பூரத்தை லேசா நமக்கு காட்டுதானா? காட்டக்கூடாதா? அதானே அங்க மட்டும் கற்பூரத்தை காட்டி மணி அடிச்சிட்டு போறான். இப்படி இருந்தீங்கன்னா காட்ட மாட்டாங்க. உடனே சிவசுடலை மாயாண்டி என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? தட்டை தான் பிடுங்கி செவிட்டில் எட்டி அடிப்பா
அபிஷேகம். ஆமா. விறுவிறுன்னு போறாரு, பகவதி அம்மாளுக்கு தீவாராதனை காட்டுதாரு. சரி. முளைப்பாறை எடுத்து வைப்பாரோ, மாவிளக்கு எடுத்து வைப்பாரோ, படப்ப போடுவாரோ. ஆமா. உடனே மாயாண்டி பார்த்து சூடத்தட்டை பிடுங்கி செவிட்டுல ஒரே வாங்கி ஒரு அடி பூசாரிக்கு சூடத்தட்டை பிடுங்கி பூசாரி போய் பகவதி அம்மா கால்ல போய் விழுந்துட்டாரு. அடிதான் விழுந்தது, ஆளை காணல. காத்தோ கருப்போ பேயோ பிசாசோ கருப்பா வந்தாரு, காத்தா மறைஞ்சிட்டாரு. ஆமா. மறைஞ்சது யாரு? அப்பன் சிவசோடல சொடல. அவர் கால்ல போய் விழும்போது எப்படி விழுந்தாரு? எப்படி விழுந்தாரு? என்ற பகவதி அம்மே, என்ற அம்மே அப்படின்னு போய் விழுந்தாரு. ஆமா. உனக்கு மாவிளக்குல குறை வச்சனா இல்ல மஞ்சப்பாலில குறை வச்சனா? ஆமா. முளைப்பாரியில குறை வச்சனா உனக்கு அபிஷேகத்துல தான் குறை வச்சனா? வைக்கலியே திடீர்னு காத்தோ கருப்போ தெரியல. வைக்கச்சில நான் ருசி பார்த்தனா? சிரிச்சுக்கங்க. இப்படியாக பூசாரி பகவதி அம்மா கால்ல போய் விழுந்த உடனே உள்ள இருந்து பகவதி அம்மா வாசல்ல வந்து பாக்குறா. சரி. யாரடா சிறுபையிலே? அடே யாரடா சிறுபையிலே? சொடல இழுத்து என்ன கேக்குறா? என்ன கேக்குறா? ஊரு என்னையா, பேரு என்னையா, பேரு என்னையா, பேரு என்னையா, பேரு என்னையா, உள்ளத உள்ளபடி ஒழியாம சொல்லையா. ஊரு என்னையா, பேரு சொல்லையா, பேர முண்டை கண்ணி உள்ளத உள்ளத சொல்லையா. அம்மா யாரு, அப்பா யாரு, அப்பா யாரு, உங்க அப்பா யாரு, அப்பா யாரு, அம்மை பகவதி கேட்பாள். அப்பா யாரு, அப்பா யாரு, அப்பா யாரு, எந்தே பகவதி கபாலே. நாடு என்னையா, நகரம் என்னையா, தகத்தா தகத்தா, நகரம் என்னையா, நகரம் என்னையா, நாடு இவரை நாடு என்னையா, நகரம் என்னையா, நகரம் என்னையா, நாடி வந்ததொரு விவரம் என்னையோ. யாரடா சிறுபையிலே? அடே யாரடா சிறுபையிலே? வாசல்ல வந்து அட்டகாசம் பண்ணி நிக்கிறிய, உன் ஊரு என்ன, பேரு என்ன? அட்டகாசம் அல்லற சில்லற பண்ணுதிய, உன் ஊரு என்ன, பேரு என்ன? அண்டங்காக்காவா? உங்க அம்மா யாரு, உங்க அப்பா யாருப்பா? காக்காச்சி. ஓ, வளர்த்தவா. கூட பிறந்தது இருக்காங்களா? அதானே. சரிப்பா. வர போறது ஒருத்தையும் வரமாட்டா. எந்த காட்ட பார்த்து ஓடுதாலும் வழி எட்டி சொல்லுவாரு. அதானே. கவனமா இருந்துக்கிடுங்க. அப்ப மாயாண்டிய பார்த்து பகவதி அம்மா கேட்ட உடனே யோசோடல பார்த்தாரு. ஆமா. எம்மா எம்மா என்ன பார்க்க உனக்கு யாருன்னு தெரியலையா? ஏன் முகத்தை பாரு, என்ன யாருன்னு தெரியுதா? தெரியலையா? பாத்திருக்கே என்ன பண்ண? இல்லையா? நான் சொல்லல, சிவச்சோடல கேட்காரு. இந்த ஜாடியில பாரு எம்மா. அந்த சைடுல பாருமா எம்மா. தெரியலையப்பா, வலிச்சு விட்டுருக்கியே, ஒண்ணும் தெரியல. நான் லட்சுமணன் நடார் மகன். அப்படியா? ஆமா. தெரியுதா? உங்க அட்ரஸ் நான் யார்ட்டையும் கேட்கல. என் அட்ரஸ் தெரியாத உங்களுக்கு? தெரியாது. சண்டாடி. மாயாண்டிட்டு பகவதி அம்மா கேட்ட உடனே பகவதி அம்மா கேட்கா, நான் நீங்க தான் என்கிட்ட கேட்கல ஊர் என்ன பேரு என்னன்னு கேட்டேன். எல்லாம் தெரியும் ஐயா. அதானே, என் பூர்வீகமே உனக்கு தெரியும். அதானே. அப்போ சிவசோடல மாயாண்டி கேட்காரு. சரி. அம்மா என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? கேட்டுட்டியா? இந்த ஜாடியில பார்த்து தெரியல. இந்த ஜாடியில பார்த்து தெரியல. ஆமா. எம்மா எப்ப நீ விசாலாட்சி மவனா? நான் விசாலாட்சி மவன் இல்ல. அப்போ குழல்வாய் மொழி மவனப்பா? குழலாமணி மவளம் கிடையாது. கிடையாதா? குழலாமணி சங்கரங்கோயில்ல இருக்கால கோமதி ஆவட. ஆவட மவனா? ஆவட மவன் கிடையாது. நான் இந்த உலகத்துக்கு அதிபதியா இருக்கால உலகம்மா. நான் அல்சக்கனி மவன். அதானே கேட்ட. ரொம்ப பெருமையா இருக்கு. எம்மா நான் யாரு தெரியுமா? யாரடா? பிறந்ததுதான் கைலாசம், கைலாசம். நான் வளர்ந்ததுதான் தில்லைவனம். தகதா தகதா. பெற்றாளே பார்வதியா, பார்வதியா. ஏ பகவதி. அம்மா. நான் பிறந்தது கைலாசம். சரி. நான் வளர்ந்தது பூரா தில்லைவனம். ஆமா. என்ன பெத்தா பார்வதி, எனக்கு பெயர் கொடுத்தார் பரமசிவம். என் பெயரு சிவசுடலை. வளர்த்தாள வளப்பேச்சி, வளர்ப்போர்க்கு பிள்ளையாக, வளர்ப்போர்க்கு பிள்ளையாக நானும் வந்தேனம்மா உந்தனிடம். வளர்ப்போர்க்கு பிள்ளையாக, வளர்ப்போர்க்கு
யாரடா மகனே? பிறந்தது புல்லாம் கைலாசம். நான் பிறந்தது கைலாசம். வளர்ந்தது தில்லைவனம். வளர்ந்தது தில்லைவனம். என்னை பெற்றாள் பார்வதி, பெயர் கொடுத்தார் பரமசிவம். ஆமா, என்ன பெற்றது பார்வதி, பெயர் கொடுத்தது பரமசிவம். அப்போ உன் பேரு? நான் வளர்ந்தது தில்லைவனம். பேர சொல்லு. என்ன வளர்த்தாள் வனப்பேச்சு. ஏன்னா பெற்றதுதான் பார்வதி சிவச்சொடலைய. வளர்த்தது மையானக்கரைக்கு கூட்டிட்டு போனது எல்லாமே எங்க அம்மா பேச்சு. ஏன்னா அவருக்கு 2 அம்மா. ஒரு 2 அம்மா. ஆமா, ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா, 2 அம்மா இருக்கலாம். 2 அப்பா இருக்கலாம். 2 அப்பா இருக்க கூடாது, ஒரு 2 அம்மா இருக்கலாம். ஐயா, இப்ப எனக்கெல்லாம் 2 அம்மா. அப்பாவும் 2 அப்பா. எனக்கு 4 அப்பா. சண்டால என்ன விட மோசமா இருக்கே. உங்க பிள்ளை வந்து கேட்பாம்ல. ஒண்ணு பெத்தப்பா, இன்னொன்னு எனக்கு சித்தப்பா. சித்தப்பா. 2யும் அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவேன். எனக்கும் அப்படிதான். 4 அப்பா, சித்தப்பா, பெரியப்பா. நீங்களாவது பரவாயில்ல. இந்த அம்மா போன மேடல சொல்லிச்சு சொடலைக்கு 2 அம்மான்னு. நான் இந்த அம்மா பேச்ச கேட்டு நேர எங்க அப்பாட்ட போய், எப்பா படைத்த சொடலைக்கே 2 அம்மா இருக்கு, எனக்கு ஒரு அம்மா தான்ப்பா இருக்குன்னு. அப்ப எங்க அப்பா என்ன பண்ணாரு, நேச எங்க அம்மா தொடைய போய் தடவி அவளை வச்சு காலம் கழிக்க முடியலனாரோ. ஏலா உமா பையன் 2 அம்மா கேக்கா ரெடி பண்ணுமா அப்படின்னு இருக்காரு. சரி, எங்க அம்மா சும்மா இருக்க கூடாது, நேர பொம்பளை போலீஸ் போய் சொல்லி கொடுத்துட்டு மகளிர் ஸ்டேஷன்ல அவ விறுவிறுன்னு வந்தா அதுலயே போட்டு குத்திட்டான். எதுல? கண்ணத்துல. அவன் நல்ல லாடம் கட்டிருப்பான். உங்க அப்பா என்ன செஞ்சிருக்கணும் சொல்லாம செட் பண்ணிருக்கணும். அது இருக்கு, நம்ம குளத்துக்காரர் மாதிரி. ஊருக்கு மேக்கொண்டு கிளக்கொண்டு இருக்கு. தெருல விட்டுருங்க. சொல்லிட்டு பண்ணாதானே தப்பு. அதானே. அப்ப மாயாண்டி சொல்லுகிறாரு, நிறைய கத்துக்கிட்டு என் பெயரு சிவசுடலை, என்ன செட்டுக்கு தேவைப்படும், செட்டுக்கு நிறைய தேவை. அதானே. என்ன வளர்த்தது வனப்பேச்சி. ஆமா, இனி வளர்ப்போருக்கு பிள்ளையாக வந்திருக்கேன் உந்தனிடம் மாய பகவதி, உன்னே தஞ்சம்னு வந்திருக்கேன், இருக்கட்டுமா? நான் என்ன வா என்று சொல்லு, என்ன போய் என்று சொல்லாத, எனக்கு அக்கம் இல்ல பக்கம் இல்ல, என்ன ஆதரிக்க யாரும் இல்ல. யாரும் இல்லையா? ஆமா, போக இடலாம் தான் இங்க வந்திருக்கேன். எப்பா வந்த பிள்ளை போக வேண்டாம், என் வாசலுல இரு மகனே. ஆமா, பார்வதி பெற்றால் என்னடா, இந்த பகவதி பெற்றாலும் ஒண்ணுதானடா என்று சொல்லி, ஈஸ்வரி பெற்றாலும் ஒண்ணுதான், நான் பெற்றாலும் ஒண்ணுதான், என் கட்டழகன் கருத்தப்பாண்டி. ஆமா என்று சொல்லி பகவதி அம்மா என்ன செய்கிறாள் தெரியும்? என்ன செய்கிறாள்? அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே பாடும் நாமல் 6 பேர்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசளித்த செல்வ சீமாட்டி யாரு? நம்ம அக்கா மாலா ஜான். மாலா ஜான், மாலா ஜான் அம்மா அவர்கள். சரி, அதே அப்படி இழுக்க ஏத்த அம்மாவோட பேருக்கு ஏத்த கோணத்துக்கு ஏத்த பேரு. நம்மள அவ்வளவு அழகா ஆதரிச்சாங்க இந்த ஊருக்கு வந்ததுல. அந்த பேருக்கு ஏத்த நீளமா சொன்ன பாத்துக்கோ. ஓ, அப்படி சொன்னியா? இப்ப சொன்னீங்களே மாலாஜான் குளம்னு. அம்மா மாலைஜான் அம்மா அவர்களுடைய அன்பு கரத்தாலே 500 ரூபாயை கொண்டு வந்து 500 கோடியாகவே பரிசளித்தார்கள். 500 கோடியாகவே பரிசளித்தார்கள். அவர்கள் குடும்பமுல கோத்திரங்கள் வழி வம்சங்களும், ஆமா, பிள்ளைக்குட்டிகள் படிக்கக்கூடிய படிப்புகளும், ஆமா, எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்? சிவசுடலையோட கிருபையாலே அவர்கள் செய்யும் தொழில் விருத்தியாகி என்றைக்கும் செழித்து ஓங்கி அவர்கள் வாழ வேண்டும். தர்மசாஸ்தாவோட கிருபையாலே அவர்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும். சாஸ்தாவோட கிருபையாலே சந்தோஷமா வாழ வேண்டும். சிவசுடலை மாயாண்டியுடைய அருளை பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்துகிறோம். ஆமா, வணங்குகிறோம். சரி, அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே 1000 பேர் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபையிலே பாடும் நாமல் 6 பேரையும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசளித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் யாரையா? யாரம்மா பரிசளித்தது? படுக்கப்பத்துமா நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய இந்த ஊரம்மா படுக்கப்பத்துமா நகரத்திலே வாசம் செய்து வரக்கூடிய யாரு?
வேலுகந்த அம்மன் வேலுகந்த அம்மன் சார்பாக ஆமா படுக்கப்பத்துமா நகரத்தில இருந்து வந்திருக்கக்கூடிய அன்னார் அவர்கள் வந்து 1000 ரூபாயை கொண்டு வந்து 1000 கோடியாகவே பரிசளித்தார்கள். ஆமா 1 ரூபா 2 ரூபா இல்ல 1000 ரூபாயை கொண்டு வந்து ஆமா எத்தனைதான் இருந்தாலும் சரி குடுக்கணும்னு மனசு வேணும்லாமா வருமா உங்களுக்கு? ஆமா இறைக்கிற கிணறு தான் ஊரும்னு சொல்லிருக்காங்க. ஓ அப்படி ஆமா யார் கேளமா தங்கச்சி ஒத்தையில இருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா அதானே சரிப்பா அவர்கள் குடும்பம் உல கோத்திரங்களும் வழி வழி வம்சங்களும் ஆமா அன்னார் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்? சாஸ்தா ஓட்ட கிருபையாலே அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் வாழ சிறப்பு பெற்று அவர்கள் வாழ வேண்டும் அவர்கள் செய்யும் தொழில் விருத்தியாக செழித்து ஓங்கி அவர்கள் வாழ வேண்டும் அப்பே மாயாண்டி கிருபையாலே அவர்கள் மங்களமாய் வாழ வேண்டும் மாயாண்டியுடைய அருளை பெற்று சென்ற இடங்கள் எல்லாம் பல சிறப்பு பெற்று போன இடங்கள் எல்லாம் புகழோடு செய்யும் தொழில் விருத்தியாகி என்றைக்கும் செழித்தோங்கி வாழையடி வாழையாக வாழ்க வளர்கவென்று சொல்லி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்போ பார்த்தால் கொட்டாரக்கரை பகவதி அம்மா சிவசுடலை மாயாண்டி அழைத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறாள்? மகனே சிவசுடல அப்பா அம்மாளோட வார்த்தை கேளு பார்வதிக்கு மகனானாலும் இந்த பகவதிக்கு மகன் தானடா அந்த ஈஸ்வரிக்கு மகனானாலும் ஈஸ்வரிக்கு மகனானாலும் நீ எந்தனுக்கு மகன் தானடா எந்தனுக்கு மகன் தானடா ஈஸ்வரிக்கு மகனானாலும் எப்ப மகனானாலும் எந்தனுக்கு மகன் தானடா ஐயா ஜீவ சுடல நீ வந்த பிள்ளை போக வேண்டாம் என் வாசலில இரு மகனே. ஆமா பார்வதிக்கு மகனான அந்த பகவதிக்கு மகன் தானடா எனக்கு மகன் தானடா ஈஸ்வரிக்கு மகனானால் எந்தனுக்கு நீ மகன் தானடா வந்த பிள்ளை போக வேண்டாம் எங்க அக்கா பிள்ளை பார்வதி பிள்ளைன்னு சொல்லிட்ட அவளுக்கு மகன்னா எனக்கு மகன் தானடா உங்க அக்கா பிள்ளையா? நான் சரிம்மா அப்ப நீங்க எனக்கு மரம் உண்டு நீங்க எனக்கு சின்னம்மா சரிம்மா வாசல்ல இருக்கேன் ஆனா சும்மா இருந்தா எனக்கு சோம்பேறித்தனம் கொடுக்கும். யாருக்கு? என்ன கோயில் பூரா பூவா கிடக்கு சரி ஒரு விளக்கமாறு எடுத்து தூத்து போடு அதை ஆட்டு செய்தையா சும்மா இருந்தா சோம்பேறியா இருக்குன்னா ஒரு பிளாக்கல்ல அதுக்கு தான் ஒரு டச் செல் வாங்கி தந்திருக்கு சும்மா இருந்தா சோம்பேறியா இருக்கு மட்டும் ஒத்தேலாம நீ பாட்டு நோண்டிக்கிட்டே இருந்து தான் செல்லு வாங்கி தந்திருக்கு அதானே சும்மா இருந்தா சோம்பேறித்தனம் கொடுக்கும். சரி வாசல்ல இருக்கேன் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுமா. வேலை போட்டு கொடு. அது நான் எந்த வேலையில தீவிரமா இருப்பேன்னு சொல்லு. நீ வேலை உனக்கு என்ன வேலை தெரியும் சொல்லு. எனக்கு காவல்னா நல்லா காப்பேன். உன் மகனான சிவசுடல காவலுக்கு கெட்டிக்காரன். எந்த பொருளை வேணா என்ன நம்பி வச்சுட்டு போங்க. ஆமா அழகா காவல் காத்து தூங்குன உடனே கள்ளந்திட்டு போறோம். உன்னை நம்பி சாம்பிராணியா இருக்கும். தூக்கத்துல என்ன மிஞ்ச ஆளே கிடையாது. அம்மாடி டேய் அப்பா என்ன மிஞ்ச ஆளு இல்ல கும்பகர்ணி. சிவசுடல சொல்லுகிறாரு என்ன நம்பி காவல் காக்குற பொருளை தந்தன்னா கண்ணும் கருத்துமா காவல் காத்து தரேன். ஆமா பெரிய பொருளாட்டா கடல் மலை இந்த மாதிரி விஷயத்த இருந்தா யாரும் தூக்கிட்டு போக மாட்டான். அது அப்படியே இருக்கும் அது பாட்டு. அப்போ பார்த்தால் கொட்டாரக்கரை பகவதி அம்மா ஆமா மகனே சிவசுடல ஐயா சிவசுடல அம்மாளோட வாசலில இந்த அம்மா வாசலில 7 கிடாரம் திரவியமும் இரும்பு தண்டயத்தில் இருக்குதப்பா. சரி அள்ளு பணம் அள்ளு காசு முள்ளு பணம் முள்ளு காசு ஆமா கில்லு பணம் கில்லு காசு இத்தனைக்கும் காவலுக்கு இருப்பாயடா சிவசுடலை. சிவசுடலை அம்மா இவளத்தை நான் காவல் காத்து தரணும் அவ்வளவுதான். ஆமா உன் பொருளை நாங்க பாதுகாத்து தரணும் அவ்வளவுதானே. காவல் காத்து தாரேன் சரி ஆனா எனக்கு படப்பு போட்டு தரணும். ஏன்னா படப்பு போட்டு தரணுமா? அம்மா ஏன்னா என்ன அம்மா சைவ
சைவம் தாண்டா சாப்பிடுவேன். அம்மா வந்து சைவம். அம்மாவுக்கு வந்து பச்சரிசி சாதம் தான் பிடிக்கும். அவ சிவசுடலைக்கு அவருக்கு என்ன சாதம் பிடிக்கும்? பிரியாணி அரிசி பிடிக்குமா? அம்மா அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் உடனே அவருக்கு கொட்டாரஞ்சம்பா அரிசி. அதுதான். அது ஒரு கோட்டை அரிசி ஒரு படப்பா போடணும். அழகா ஏத்துக்கிடுவா. ஆமா கத்தரிக்காய் வெண்டைக்காய் அவருக்கு பிடிக்காது. பிடிக்காது. அவருக்கும் பிடிக்காது நம்மளுக்கும் பிடிக்காது. நமக்கு பிடிக்காதுல்ல. பூப்படப்பு அம்மாளுக்கு பொலிப்படப்பு எந்தனுக்கு. ஆமா. மாப்படப்பு பகவதி அம்மாளுக்கு மாமிச படப்பு சிவசுடலைக்கு. சிவசுடலைக்கு. துள்ளு மாவு அம்மாளுக்குன்னு சொன்னா தவணங்குட்டி எந்தனுக்கு. தவளங்குட்டி சுடலைக்கு. அள்ளு மாவு உனக்கு. அறுக்கும் கெடா யாருக்கு? சிவசுடலைக்கு. சரி இப்படி எல்லாம் படப்பு போட்டு தந்துரு. ஒரு வாரத்துல 2 நாள் நான் சுடுகாட்டுக்கு போவேன். கண்டிப்பா நான் போயே ஆகணும் அந்த இடத்துக்கு. நான் சுடுகாட்டுக்கு தானே? நான் இல்ல. நாங்க அனுப்பட்டா எல்லாரும் ஒரு நாளைக்கு அங்கதானே போறோம். அப்படி எம்மா வாரத்துல 2 நாள் சுடுகாட்டுக்கு போவேன். அன்னைக்கு மட்டும் எனக்கு லீவு கொடுத்து தரணும். சரி. மத்தபடி உன் பொருளை நான் கண்ணும் கருத்துமா காவல் காத்து தருகிறேன் என்று சொல்லி என் அப்பனாகப்பட்ட சிவசுடலை மாயாண்டி. ஆமம்மா. கொட்டாரக்கரையதிலே கொட்டாரக்கரையதிலே பகவதி வாசலிலே காவல் காத்து வாராரே மாயாண்டி. காவலிலே காகம் பறக்காது காகம் பறக்காது கருங்குருவி லாந்தாது காகம் பறக்காது காகம் பறக்காது கருங்குருவி லாந்தாது. சாமி காகம் பறக்காது கருங்குருவி லாந்தாது சிட்டதும் பறக்காது சிறுகுருவி லாந்தாது அட்டமது சுளிக்காது அட்டமது அசல் காத்து வீசாது அட்டமது சுளிக்காது அட்டமது சுளிக்காது காத்து வீசாது. மாயாண்டி சிவசுடலை காவல்னு பாத்தீங்கன்னா 7 கிடாரம் திரவியத்தையும் அழகா காவல் காத்து வராரு. அழகா காவல் காத்து வருகிறார். எப்படின்னு சொன்னா அவர் காவல் எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? காகம் பறக்காது கருங்குருவி கூட லாந்தாது 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 சிட்டு பறக்காது சிறுகுருவி லாந்தாது சிறுகுருவி லாந்தாது அட்டம் சுளிக்காது அசல் காத்து கூட வீசாது. அவர் காவலில் அட்டம் சுளிக்காது அனல் காத்து கூட வீசாது. நம்ம உடுக்காரன்னா ஒரு காவல் காக்க ஒரு பொருளை வச்சோம்னா போதும். ஆமா. ஊரை வித்து உலையில போட்டு போயிருவான். அவன் தான் போன் வந்த உடனே வடக்கையும் தெற்கையும் ஓடிடுதானே. ஒரு பொண்ணு வந்தா போதும் எல்லாத்தையும் உலகத்தையும் மறந்துடுவான். ஆனா அப்ப சிவசுடலை அப்படி அல்ல. 7 கிடாரம் திரவியத்தை அழகா காவல் காத்து வருவார். ஆமா. அப்படி கொட்டாரக்கரையில காவல் காத்து வரக்கூடிய நேரம் மாயாண்டி கேட்காரு. என்னம்மா? அம்மா பகவதி. அம்மா எனக்கு நீ அம்மா தானே? அம்மா. வாசல்ல எனக்கு ஒரு நிலையம் போட்டு கொடு. கண்டிப்பா எனக்கு 7 நிலையம் போட்டு கொடுக்கணும். நான் சொல்லிருக்கேன் பாத்துக்கோ. இருக்க இடம் கொடுத்தா என்னம்மா? இருக்க இடம் கொடுத்தா படுக்க சொல்லுவாங்க. சாப்பாடு கேட்டா கொடுத்தோம். சரி நிலையம்லாம் கேட்காம சும்மா விட மாட்டாங்க. ஒரு நிலையம் என்னப்பா உனக்கு 21 நிலையம் போட்டு தாரேன். ஆமா என்று சொல்லி பகவதி அம்மா எப்படி எப்படி நிலையம் போடுகிறார்? எப்படி போடுகிறாள்? கோபுரத்தில் ஒரு நிலையோ கொடிமரத்தில் ஒரு நிலையோ தேரடியில் ஒரு நிலையோ தெப்ப குளமதியில ஒரு நிலையோ ஈசான மூலையிலே அந்த ஈசான மூலையிலே அங்கே 21 நிலையம் போட்டா ஈசான மூலையிலே ஈசான மூலையிலே ஐயா நிலையம் அது தானும் போட்டா. கொட்டாரக்கரையிலே பகவதி அம்மா வாசலில பகவதி அம்மாள் வாசலில நிலையம் போட்டு கொடுக்கணும் என்று சொல்லி என் அப்பனாகப்பட்ட சிவசுடலை மாயாண்டிக்கு சிவசுடலை மாயாண்டிக்கு கோபுரத்தடியில ஒரு நிலையம் போட்டா. ஆமா. கோபுரத்து மாடு கொடி மரத்தடியிலே ஒரு நிலையம். சரி. தேரடியிலே நிலையம் போட்டா தேரடி மாடு. ஆமா. தெப்ப குளத்தடியில ஒரு நிலையம் போட்டா குளத்தாங்கர மாடு. சரி. அடுத்து வேப்ப மரத்தடியில போட்டா வேம்படி மாடு. சரி. இப்படின்னு சொல்லி ஈசான மூலையில அங்க ஒரு நிலையம் போட்டு ஒரு நிலையம் என்ன 21 நிலையத்தை இன்பமுடன் போட்டு கொடுத்தாள். கொட்டாரக்கரையிலே குமரி பகவதியாள் வாசலிலே 21 நிலையத்தையும் வாங்கிக் கொண்டு சிவசுடலை மாயாண்டி சுடல. ஆமா. அப்படி அந்த 7 கிடாரம் திரவியத்தையும் அழகுடனே காவல் காத்து பாதுகாத்து வருகிறார். ஆமா. சரி. அவர் அங்கு பாதுகாத்து வரக்கூடிய நேரம் அது பக்கத்திலே ஒரு தேசம். ஆமா. அஞ்சி குச்சி மலையாளம் அதற்கடுத்து கொல்லங்குச்சி அஞ்சி குச்சி மலையாளம் அதற்கடுத்து கொல்லங்குச்சி கோழிக்கோடு மலையாள சீமையில் கொல்லங்குச்சி கோழிக்கோடு மலையாள சீமையில்
வருகிறாரு. அது பக்கத்திலே மலையாள தேசம். 5 யா கேட்டுக்கு போனவன் திரும்பிடுவான். ஆமா மலையாளத்துக்கு முடியுமா? ஆழம் முடியும். மலையாள தேசம்னு சொன்னா மாந்திரிகம் பெருத்த நாடு, மாந்திரிகம் பெருத்த நாடு. நம்பூதிரிகள். சரியா? நம்போதிரிகள். நம்போதிரிகள். 5 குச்சி மலையாளம், அதற்கடுத்து கொல்லங்குச்சி, கோழிக்கோடு, கொழுகு மலையாள சீமை. மலையாள சீமை. மலையாள சீமைன்னு சொன்னா சரி நந்தன்புலன் ஊரு. ஓ நந்தன்புலன் ஊரு. ஒரு ஊருன்னு இருந்தா 4 சாதி இருக்கத்தான். ஆமா கண்டிப்பா 4 சாதி இருக்கும், 4 தெரு இருக்கும். நந்தன்புலன் ஊரதிலே 4 சாதி தெருவதிலே. 4 சாதி தெருவதில. ஆமா சரி. அந்த நந்தன்புலன் ஊரதிலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறாரானா? யார் யாரம்மா ஆண்டு வருகின்றார்? ஒருக்கணுமா? அதாவது என்ன 300 புலையனுக்கு அவன்தான் மூப்பன்காளி பெரும்புளையன். 300 புலைமனுக்கு மூப்பங்காளி பெரும்புளையன் அல்லவா? ஆமா. சரி. 400 புலையனுக்கும் நந்தன்காளி பெரும்புளையன். நந்தன்காளி பெரும்புளையன். அடுத்து 500 புலையனுக்கும் அண்ணாவி பெரும்புளையன். 500 புலையனுக்கும் அண்ணாவி பெரும்புளையன். 600 புலையனுக்கும் அதிகாரி பெரும்புளையன். 500 புலையனுக்கும் அதிகாரி பெரும்புளையன். 700 புலையனுக்கும் எஜமாங்காளி பெரும்புளையன். எஜமாங்காளி பெரும்புளையன். 700 புலையனுக்கும் எஜமாங்காளி பெரும்புளையன். 400 புலையனுக்கும் நந்தன்காளி பெரும்புளையன். நந்தன்காளி பெரும்புளையன் அல்லவா? 500 புலையனுக்கும் அண்ணாவி பெரும்புளையன். 600 புலையனுக்கும் அதிகாரி அவன்தான். இப்போ வந்த சொடலையும் வடக்க பார்த்து ஓட போறாரு. எனக்குலாம் வராரு இப்போ. வருவாருல்ல. அண்ணனை காணும் நினைக்கிறேன். தீபாவளிக்கு குளிச்சவே எங்க சொடல வருவாரு. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு கொஞ்சம் நாள் கிடக்கும் மாட்டோம்னு பாத்து. இருக்கும். சரி. அடுத்து போற ஊர்லாம் உப்பு தண்ணியா இருக்கு பாத்துக்கோ. இங்க மினரல் வாட்டர் உங்களுக்கு குளிக்கிறீங்க. அதான் குளிச்சிருக்க. வேற வழி இல்ல. மினரல் வாட்டரா? ஆமையா. தீபாவளி தான் இப்ப எங்க பாரு கல்யாணத்துக்கு குளிக்க மாட்டியோ? கல்யாணம் வந்ததுன்னா குளிக்கணுங்களா? கல்யாணம் தான் கஷ்டம். 700 புலையனுக்கும் எஜமான்காளி பெரும்புளையன். வாயாம பொங்கல் போட்டு கொலை போட்டு ஒரு பொம்பளையில கொலை ஓடட்டுமே. ஐயோ அத நானும் வந்த நேரத்துல இருந்து சொல்லி பாக்கேன். காலையில இருந்து அம்மா போடுங்கம்மா ஒரு கொலவா போடுங்கம்மா ஒரு கொலை. அந்த கூட்டத்துல ஒரு அக்கா போட்டா பாத்துக்கணும். அந்த கூட்டத்துல ஒரு அக்கா தனியா போடுதாவ. யாருக்கும் தெரியக்கூடாது. இப்படி பார்த்துட்டு கேக்குது என்னதான் செய்யறான்னு தெரியல. கொலவை என்ன தெரியாது பத்தியா? ஆமா கண்டிப்பா. இது படிக்க தனியா கிளாஸ் போணும் பாத்தீங்களா? சரி விட்டு பாருங்க வந்துரு. இது யாரே கூப்பிடுறாங்க. 700 புலையனுக்கும் எஜமாங்காளி பெரும்புளையன். எஜமாங்காளி பெரும்புளையன். பெரும்புளையனுக்கு ஒரே ஒரு மனைவி. கண்டிப்பா பாரு ஒரு புருஷன் இருந்தா ஒரு மனைவி தானே தான் இருக்கும். அவங்கவங்க வச்சிருக்காங்களா அதனால இவனை சொல்லுதேன். ஆமா ஒரு சில பக்கம் இருக்கும். அழகு போல ஒண்ணு இருந்தாலும் குரங்காட்டா வச்சிருப்பாங்க. செப்பனி கரெக்டா கண்டிப்பா இருக்கணும். நம்ம ஐயா மாதிரி நம்ம கார் இருக்கு பாத்தியா அங்கோடி. நம்ம கார் ஓடு பத்தி அங்கோடி டயர் 4 டயர் இருந்து பின்னால ஒரு டயரை பாம்புழுதும் ஜமக்கலி பெட்ரோல் ஓடுது. அதுக்கே எப்படி இருக்குமோ ரத்தத்துல ஓடுது. நம்ம உங்க 4 வத்துக்கு வேண்டாம். உன்னைய போல மனைவி எல்லாத்துக்கும் இவர் வந்து செட் பண்ணிட்டாரு. நீங்க 3 வரை செட் பண்ணணும். 3 வரை சேர்க்காத நம்ம சரி. ஆமா அம்மா தங்கம் தரம் குறைஞ்சாலும் குறையுமே தவிர நம்ம அவர் மனசு ஒண்ணி சொல்லல. பாத்தியல இப்ப மாமா வைட்டால ரைட் சந்தோஷம். ஆமா சரி. அந்த பெரும்புளையனுக்கு ஒரே ஒரு மனைவின்னு சொன்னா ஆமாம்மா அவதான் பெரும்புளைச்சி. ஓ பெரும்புளைச்சி பெண் கொடியான பெரும்புளைச்சியும் பெரும்புளையனும் பெரும்புளையனும் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா வாழ்ந்து வருகிறார்கள்? கணவனோ மனைவியோ கண்ணுடனே வாழ்ந்து வாரா மன்னவரோ தேவியுமா மகிழ்ந்து குடி வாழ்ந்து வாரா நல்ல நாரோ போலே நாரோ போலே சாமி பூவு நல்ல நாரு போலே பொறுத்து மோடு வாழ்ந்து வாரா வாழ்ந்து
ஆமாம்மா. கணவன் மனைவின்னு சொன்னாலே விச்சுமையா ஒச்சுமையா வித்துக்கலாம் பிரச்சனை இல்ல. பஞ்சம் வச்சுனா வித்துக்கிட வேண்டியன பொண்டாட்டி. வித்துக்கோ. ஏத்தா ஒத்துமையா வாழணும். அவங்க பேர் என்ன சொன்னீங்க? பெரும்புளையன் பெரும்புளச்சி. அடேங்கப்பா பேராசிய பாத்தியல தாயி. பாத்தீங்களா? தமிழ்ல பேனாவுக்கும் பேனாவுக்கும் இங்கிலீஷ்ல பீனாவுக்கும் பீனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருத்தம். அழகா இருக்கு. ஒரு கணவன் மனைவின்னு சொன்னா என்னது வாய்க்கோ வாய்க்கலையோ சரி முத பேராசி பொருந்தணும் பாத்துக்கோ. ஆமா பேராசி பொருந்தினாலே மாலை பொருத்தம் தன்னால அமையுமா. ஓ பேர் பொருந்தினாலே கண்டிப்பா அமைஞ்சிரும். இருக்காரங்க மாமா முடுக்குக்காரரு அவர் வீட்ல பேராசி எப்படி பொருந்திருக்கு அவருக்கு ஒரு மனைவிக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க சாடிக்கு ஏத்த மூடி மாதிரி இருக்கணும் கணவன் மனைவி பொருத்தம்னு சொன்னா. எங்க மாமாக்கு எப்படி பொருந்திருக்கு தெரியுமா? ஒரு பெண்ணாளுக்கும் ஒரு மாப்பிள்ளைக்கும் அந்த காலத்துல பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சாங்க. சரி எத்தனை பொருத்தம் பார்த்தாங்க? எத்தனை பொருத்தம்? 11 பொருத்தம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது வேற. அந்த காலத்துல பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பார்த்தாங்க. சரி இப்ப மாமியாளுக்கும் மருமகளுக்கும் தான் பொருத்தம் பார்க்க வேண்டி இருக்கு. நீ பாமுழுத்து அவளை வீட்டுல போட்டு எனக்கெல்லாம் பாரு எனக்கும் என் வீட்டுக்காரிக்கும் பொருத்தமே பார்க்கல. சரி ஏன்னா பொருத்தம் பார்த்தேன்னு சொன்னா ஆமையா பொருத்தம் இல்லைன்னு சொன்னா உங்க அப்பா பெண்ணு கட்டி தர மாட்டாரு. சரி அதனால நாங்க பொருத்தம் பார்க்காம கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லி எங்க அம்மா ஜாதகத்தை என் வீட்டுக்காரி ஜாதகத்தை எங்க அப்பா எடுத்து பார்த்தாரு. சரி 11 பொருத்தமும் பக்கவா இருந்தது. அடேங்கப்பா கல்யாணம் முடிஞ்சு 12-13 வருஷம் ஆகுது. சரி அந்நாளில இருந்து இந்நாள் வரைக்கும் சரி எங்க அம்மாவுக்கும் என் வீட்டுக்காரிக்கும் சண்டை வந்ததே கிடையாது. அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. ஒண்ணாத்தான் குரூப் நைட்டி போடுவாங்க. உங்க அம்மா ஜாதகத்தையும் உன் வீட்டுக்காரி ஜாதகத்தையும் பார்த்தா உன் வீட்டுக்காரி உங்க அம்மாவுக்கா கட்டி இருக்கப்போ எனக்கு தான் கட்டி இருக்கு. பொருத்தம் பார்க்கறது அப்படி பார்க்கணும். எனக்கும் என் வீட்டுக்காரிக்கும் சண்டை வராத நாளே கிடையாது. சரி நிமிஷத்துக்கு நிமிஷம் சண்டை வந்துரும். சண்டை வந்த உடனே நான் கெட்டின தாலியில தான் கைய வைப்பா. தாலி எதுக்கு அப்படின்னு. ஆமா 15 நாள் சந்தோஷமா இருந்தா தாலி 15 நாள் முன்னால கிடக்கும். அதனாலதான் உங்க அம்மா ஜாதகத்தை பாத்திருக்கேன். அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை இல்லாம இருக்கு. பொருத்தமா ஓடுது. அவங்க அனுசரிச்சு போயிருந்தாங்க. எது இருக்கோ இல்லையோ ஆமா பேர் பொருத்தம் இருக்கணும். எங்க மாமாவுக்கு பேர் எப்படி தெரியுமா தாய் பொருந்திருக்கு? எப்படி? பூனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருத்தம். அது என்ன பூனான்னு சொல்லுத? என்னன்னு ஏழுமாக்கா என்ன? மாமா பேரு பூவரசன். சரி எங்க அத்தை பேரு பூவண்ணிதான். ஏப்பா சூப்பரா தெரியல. ஏப்பா எங்க என் தம்பி இருக்கானே கடைக்குட்டி இப்பதான் கல்யாணம் முடிச்சு அவனுக்கும் சம்சாரத்துக்கும் பொறுத்தது என்ன பொருத்தம்? சூனாவுக்கும் அப்படிப்பட்ட இது அதோட அசிங்கமா இருக்கா? என்னன்னு கேளையா? என்ன பேரு சுகனிதா. சரி இவன் பேரு சுப்பிரமணி. ஏப்பா சுப்பிரமணியா? அவன் சிரிப்பை பாரு. ஏப்பா அவர் சிரிப்புக்கே 4 பேர் வரணும்ல. கண்டிப்பா. சரி உனக்கும் பொண்டாட்டிக்கு எனக்கும் என் சம்சாரத்துக்கு ஏபிசிடில 27 எழுத்தும் பொருத்தமா இருக்குன்னு ஜோதிச்சோடல. அப்ப 27 பொண்டாட்டி வேணும்னு கேக்க. 27 வைஃப்னு சொல்லாதா? 27 அண்ணின்னு கேளுதா? அண்ணி. அப்படி நினைக்கல. 27 எழுத்தும் பொருத்தமா இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. 7 அனிதால ஆரம்பிச்சு இசட்ல சாரா வர நமக்கு பொருத்தம் தான். உனக்கு பொருத்தம் தான். எஸ்க்கு எஸ்ன்னுலாம் கிடையாது. எதனால அடிக்கலாம்? ஒருத்தி வந்தாலே வந்தவளும் அடக்க பக்க ஓடுவாங்க. ஆசைப்படக்கூடாது. 1008 பொண்டாட்டி கேட்டனாலும் அறுக்க பொண்டாட்டி இருக்க மாட்டாளாம் பிறகு கடைசில. வாயில பிணாயில அதான் அவர் லிமிட்டோட 2 வச்சிருக்காரு. ரொம்ப ஆசைப்பட்டா. நீங்க ஒண்ணுக்கு ஆசைப்படுங்க பிரச்சனை இல்லாம இருக்கும். 1 2 போலாமே விடு. அதே தவறு. அதே சங்கடப்படுதோ. இந்த மலையாள தேசத்திலே பெரும்பளையும் பெரும்பளச்சியோ பெரும்பளச்சி பெண்ணவளோ வாழ்ந்து வரக்கூடிய நேரம் இந்த பெரும்பளையன் செய்து வரக்கூடிய தொழில் சரி கருந்தொழில். அடேங்கப்பா கருந்தொழில் செய்து வருகிறான் பாத்துக்கோ. கருப்பா இருக்குமோ? அப்படி கிடையாது மாமா. செய்யற தொழிலே நல்ல தொழில் கெட்ட தொழில் இருக்கு. அது எப்படி சொல்லுங்க? நம்ம செய்யற தெய்வத்துக்கு பயந்து செஞ்சுக்கிட்டு நம்ம நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் தொழில் என்ன அம்மா சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சுக்க. அவன் தொழில் எப்பேற்பட்ட தொழிலானா? என்ன தொழில் அம்மா? வானத்தையும் வில்வளை பாமணலையுமே கையில் திரிப்பா. வானத்தையும் வில்வளை பாமணலையுமே கையில் திரிப்பா. வீட்டுக்குள்ள இருப்பவள வீதிக்கு தாவரவளை. வீட்டுக்குள்ள இருப்பவள வீதிக்கு தாவரவளைப்பா. பெரும்புளைய மன்னவரும் பெரும்புளைய மன்னவரும் கருந்தொழில் செய்து வார கருந்தொழில் செய்து வாரான். பெரும்புளைய மன்னவனும் கருந்தொழில் செய்து வாரா. செய்யக்கூடிய தொழில பார்த்தன்னா சரி வானத்தை வில்வளைப்பான் மணல கயிறா திரிப்பான். அடேங்கப்பா வானத்தை வில்வளைக்கிறான் மணல அள்ளி கையில வச்சோம்னா கயிறா திரிக்கிறான். வீட்டுக்குள்ள இருப்பவள வீதிக்கு வரவழைப்பான். வீதியில இருப்பவள வீட்டுக்குள்ள போக வச்சிருவான். சண்டால பாவி பெரும்புளையா சும்மா இருக்கவள மாசமாக்கி விட்டுருவான். அடப்பாவமே மாசமா இருக்கவள கருப்ப கலச்சு விட்டுருவான். சண்டால அது மட்டுமா? அடுத்து ஒரு குடும்பம் கூடி இருந்தா அவனுக்கு பிடிக்காது. உங்க குடும்பம்ல கூட்டு குடும்பம் டச்ல இருக்கீங்களா? நம்ம குடும்பம் அப்படி இருந்தா அவனுக்கு பிடிக்காது. பிரிச்சு விட்டுருவான். அக்கு வேற ஆணி வேற ஆக்கிறோம் பாத்துக்கோ. நம்ம உடுக்கார் மாதிரி தனித்தனியா இருந்தா சேர்த்து வச்சிருவான். ஓ அப்படி வச்சிருக்கான் பாத்துக்கோ. செய்யறது கூடாம இருக்க பறக்க செய்கிறான். ஓ இருக்க பறக்க. ஏன்னா அவன் தொழில வச்சு என்ன வேணாலும் செய்வான். ஆமா அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 காலவழி. சொளவு தட்டி பறக்க வைப்பான் 90 காதவழி. ஏ அம்மா
அவன் ஒரு வெத்தலையில மை தடவி இப்படி நெத்தியில வச்சோம்னா போதும். நான் என்ன சொன்னாலும் நீ கட்டுப்படுத்தா அவன். என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுத்தா அவன். ஆமா. அவன் தொழிலும் மை தொழில் பாக்குறான், கருந்தொழில் பாக்குறான். கருந்தொழில் செய்து வருகிறான் பெரும்புளைய மன்னன். சரி. அந்த பெரும்புளையனும் பெரும்புளச்சி மலையாள தேசத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நேரம் அவர்கள் இருவேர்களுக்கும் ஏகபோகமான சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தோம். சொத்து சுகம் எல்லாம் இருந்தோம். தீராத ஒரு கவலை என்று சொன்னால் என்ன கவலைன்னு தெரியலையம்மா. அது என்ன கவலை தெரியுமா? என்ன கவலையம்மா? சொத்து இருந்தும் சுகம் இருந்தோம், சொத்து இருந்தும் சுகம் இருந்தோம், சொத்தை அளவில்லை இல்லை, இருந்தும் மனை இருந்தோம், மதலை செல்வம் இல்லையம்மா, பொன்னிருந்தும் பொருள் இருந்தோம், பொன்னிருந்தோம் ஒரு பொன்னையாள பிள்ளை இல்லை, பொருள் இருந்தோம், பொருள் இருந்தோம், பொன்னையாள பிள்ளை இல்லை. பெருங்கவலை இருக்குதையா மைந்தன் இல்ல கவலை ஏது மனக்கவலை இருக்குதையா குழந்தை இல்ல